வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இது நான் உங்கள் இளையராஜா. இந்த காலையில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ளவுஸ் கட்டிங் தான். ப்ளவுஸ் கட்டிங்ல என்னன்னா அளவுகள் வித்தியாசமான அளவுகள் இருக்கு. இது முரண்பாடான அளவு. இந்த அளவை தான் நம்ம கட்டிங் பார்க்க போறோம். இந்த கட்டிங் பார்த்தீங்கன்னா 38 இன்ச் மேல்பாடி, நடுப்படி அளவு 43, இடுப்பு அளவு பார்த்தீங்கன்னா 35.5, நம்ம கீழ்பாடி 37 எடுத்திருக்கோம். இதுல எவ்வளவு நம்ம பிளஸ் மைனஸ் பண்றோம் அப்படிங்கிறத கால்குலேஷன் தனியா போட்டுட்டு நம்ம பண்ணாம கட்டிங் பண்ணிக்கிட்டே அப்படி நம்ம கால்குலேஷன் போட்ட மாதிரியே கட்டிங் பண்ண போறோம். இது உங்களுக்கு நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த கட்டிங்கை பார்த்தீங்கன்னா ஏன்னா நிறைய பேர் கால்குலேஷன் நம்ம கணக்கீடுகள் தனியாக போட்டுறோம், அதுக்கப்புறம் கட்டிங் முறையை போடுறோம். அந்த கட்டிங்கை பார்க்கும்பொழுது நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக போட்டுருக்கலாம், இன்னும் எங்களுக்கு புரிகிற மாதிரி போட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. ஏன்னா நம்ம கணக்கீடுகள் போட்டு தெளிவு இல்லை, எங்களுக்கு புரியல. ஏன்னா நம்ம கணக்கீடு தனியாக போட்டுறோம். அப்போ கணக்கீடு போட்டதுக்கப்புறம் நம்ம கட்டிங்குள்ளே போகும்போது அந்த கணக்கீடை பார்த்துட்டு அந்த கட்டிங்கை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அப்போ நான் பண்ணுற கட்டிங்கோடைய கணக்கீடு எது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்த காணொலியாக இருக்கும். அப்ப நீங்க அந்த 2 காணொலியும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். ஆனா சில பேரால அது எதுவும் தேடி போய் பார்க்க முடியலன்னா எங்களுக்கு கொஞ்சம் புரியலையே அப்படின்ற மாதிரி கமெண்ட் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்ப இந்த காணொலி நம்ம கணக்கீடுகளை இதுல அவ்வளவுதான் அளவு என்னன்றத நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி கையோட அளவு பாத்தீங்கன்னா முழங்கை அளவு 10, அடிங்கை சுற்றளவு 14, ஆம்கோல் அளவு 14, முழங்கை சுற்றளவு 14, அடிங்கை சுற்றளவு 15 பிளஸ் அரை 16, ஆம்கோல் 18 தான். அவ்வளவுதான், ஆம்கோல் 18. ஆனா கையோட பருமன் ஜாஸ்தியா இருக்கு. பாத்தீங்கன்னா முழங்கையும் அடிங்கை சுற்றலும் அதிகமா இருக்கு. அப்ப இவங்களுக்கு கேப் கேட் எவ்வளவு வரும், எந்த அளவுக்கு நம்ம வளைவு எடுக்க வேண்டியது இருக்கு, எங்க இருந்து நம்ம கவத்தட்டு எடுக்க வேண்டியது இருக்கு, எவ்வளவு காமிக்குது, கவத்தட்டு எவ்வளவு காமிக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் எனக்கு உங்களுக்கு கம்மியா தான் காமிக்கும் கண்டிப்பா. அப்படின் போது நம்ம இதை எப்படி நம்ம பார்க்க போறோம், இது எப்படி நம்ம கட்டிங் பண்றோம் அப்படிங்கிறது. அடுத்து இந்த டாட்டோட கணக்கீடுகள் எவ்வளவு வருது, இந்த பாயிண்ட் அளவு 11 பிளஸ் 11 நம்ம எடுத்த அளவு, பிளஸ்ன்றது 15, இது எடுத்த அளவு. அதாவது சில பேருக்கு நம்மளால எடுக்க முடியும் அப்படிங்கும் போது எடுத்துடுறோம், எடுக்க முடியாத அளவுகள் நம்ம கணக்கீடு போடுவோம். இதெல்லாம் எடுக்க முடியல, எடுக்காத அளவுகளை கணக்கீடு போடுவோம். ஆனா சில நேரம் எடுக்க வேண்டிய வாய்ப்பு இருந்தா எடுத்துருவோம். அப்ப எடுக்கும் பொழுது நம்ம அந்த கணக்கீடு நம்ம போட்டது சரிதானா, இந்த அளவு எப்படி வருது, அப்ப நம்ம கணக்கீடுகள் நம்ம போட்டுட்டு இருந்ததுக்கும் இந்த இதுவும் சரியா வருதா, எடுக்கிறதும் சரியா வருதா. அப்ப எடுக்கிற கணக்கு தான் நம்ம எப்பவுமே ஆக்சுவலா வைப்போம். அதுல இருந்து நம்ம பிளஸ் மைனஸ் எவ்வளவு பண்ணியிருந்தா எவ்வளவு வந்திருக்கும் அதையும் நம்ம பாக்குறோம். பாயிண்ட் பாயிண்ட் பிபி இருக்கு இல்லையா, பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நிப்பிள் பாயிண்டோட அகலம் அது 8 எடுத்திருக்கோம். அப்ப நம்ம கட்டிகளை எவ்வளவு வைக்க போறோம், இப்படியான விஷயங்கள். மேல்பாடி நடுப்பாடியோட வித்தியாசத்துக்கும் நடுப்பாடி கீழ்பாடிக்கு வித்தியாசத்துக்கும் எவ்வளவு டாட் வருது, அது ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு காமிக்குது, மேல்பாடியில எவ்வளவு வைக்க வேண்டிய வித்தியாசங்கள் எவ்வளவு இருக்கு, இப்படியான விஷயங்கள் நம்ம பாக்குறோம். இந்த ஷோல்டர் மைனஸ் எவ்வளவு பண்றோம், பேக் நெக் 10.5 இன்ச்சா இருக்கு, ஃப்ரண்ட் நெக் 7 இன்ச் 8 இன்ச்சு. அப்ப இந்த பாடிக்கு நம்ம இந்த ஷோல்டர் அளவு பாத்தீங்கன்னா இப்ப இந்த விகிதாச்சார கணக்கு அப்படின்னா பார்க்க முடியுங்களா. அந்த விகிதாச்சார கணக்குல இதுல பாருங்க எப்படி இருக்குன்னா மேல்படி அளவு 38 ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா 19 இருந்து 2 இன்ச்சு குறையணும். எது ஆம்பளை அளவு. அப்ப 19 2 இன்ச்சு குறைஞ்சா 16 வந்திருக்கணும். ஓகேவா, 17 வந்திருக்கணும் ஆம்பளை அளவு. ஆனா நமக்கு 18 இன்ச்சு இருக்கு. சரி, 18 இருந்து 2 இன்ச்சு குறையணும். ஆம்பளை அளவு 2 இன்ச்சு குறையணும். ஷோல்டர் அளவு 18 ஷோல்டர் 17 இன்ச்சு ஷோல்டர் வருது. 18 இன்ச்சு ஆம்கோல், ஷோல்டர் 17 வருது. அப்ப பாருங்க எப்படி 1 இன்ச்சு தான் வித்தியாசத்துல வருது. 2 இன்ச்சு குறைய வேண்டிய தேவையை இப்ப 1 இன்ச்சு தான் குறையுது. அப்ப இந்த விகிதாச்சார கணக்கு இந்த மாதிரியான கணக்கு இதுதான் நம்முடைய பாடினா, இந்த மேல் பாடினா இவ்வளவுதான் ஆம்பல் வரும், இவ்வளவுதான் ஷோல்டர் வரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம கம்மியா வர்றதும் பார்த்திருக்கோம், அதிகமா வர்றதையும் நம்ம பாக்குறோம், 1 இன்ச்சு வித்தியாசம் உள்ளதையும் நம்ம பார்த்திருக்கோம். சில நேரம் பாத்தீங்கன்னா ஆம்கோலுக்கும் ஷோல்டருக்கு 2 இன்ச்சு வித்தியாசம் இருக்கும். ஆனா மேல் பாடிக்கும் ஆம்கோலுக்கும் சம்பந்தம் இல்லாம சமநிலையில கூட இருக்கும். மேல் பாடியை 2ஆ பிரிச்சு என்ன வருதோ அதே மாதிரி வரும். அப்ப நமக்கு என்னவோ நம்ம என்ன இதுல வருதோ இதை கணக்கிட போட்டு நம்ம மெத்தடை கொண்டு அவங்களுக்கு பர்ஃபெக்டா செஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி இந்த முறையை கட்டிங் முறையை என்ன செய்யறோம், மேல்பாடி அளவு மைனஸ் பண்ணி இடுப்பளவு ஏறி விழுகிற மாதிரியான ஒரு மெத்தடை நம்ம இதை பண்றோம். ஓகேவா, இந்த உடம்புக்கு இந்த பாடிக்கு இந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும், இவங்களுக்கு இந்த அமைப்பு நல்லா இருக்கும் அப்படின்ற இதை தான் நம்ம இந்த கணக்கு எடுக்கிறோம். ஓகேவா, ஏன்னா மேல்பாடி இவங்களுக்கு பஸ்ட் அளவு அதிகமா இருக்கு. பஸ்ட் அளவு ரொம்ப அதிகமா இருக்கும் பொழுது 5 இன்ச்சு வித்தியாசம் இருக்கு பாருங்க மேல்பாடிக்கு நடுப்பாடிக்கும். அதே மாதிரி இடுப்புக்கும் நடுப்பாடிக்கும் 7.5 இன்ச்சு வித்தியாசம் இருக்கு. அப்ப அவங்களுக்கு பஸ் அளவு கப்சேப் அளவு அதிகமா இருக்குன்றது இதுல இருந்தே தெரியுது. ஒரு அளவை பார்த்தே நம்மளால இவங்களோட அளவு எப்படி இருக்கும், இவங்க உடல் வாகம் எப்படி இருக்கும், இவங்க கை அமைப்பு எப்படி இருக்கு, இவங்களுடைய அது எப்படி, இவங்களோட உடல் அமைப்புக்கு என்ன கட்டிங் போடலாம் அப்படிங்கிறத அளவை பார்த்து நம்மளால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஆளை பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இப்ப சுற்றளவு எப்படியான இதுல இருக்கு, மேல்பாடி அளவு 38, அவங்களுக்கு பேக்ல எவ்வளவு வைக்கலாம், ஃப்ரண்ட் எவ்வளவு வைக்கலாம் அப்படிங்கிறது உடல் அமைப்பு பார்க்கும்போது தெரியும். ஆனா அளவுகளை பார்க்கும்போது இந்த வித்தியாசங்கள் நமக்கு தெரியும். அப்ப இவங்களுக்கு எப்படி பண்ணலாம், இப்படிதான் நம்ம ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த கட்டிங் நம்ம அதான் பண்றோம், வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேக் கட் பண்ணிடலாம். கணக்கீடுகள் எல்லாமே நம்ம போட்டுக்கிட்டே அப்படியே கட் பண்ண போகிறோம்.
ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சு நம்ம தையலுக்கு கீழே விட்டுருவோம். ப்ளவுஸோட உயரம் வந்து 15 இன்ச்சு. 1.5 இன்ச்சு தையலுக்கான அளவு கீழே விட்டுருவோம். ஸ்ட்ரெயிட் மார்க் ஒன்று போட்டுக்குங்க. இப்போ உயரத்தோட அளவு வச்சுருவோம். உயரம் வந்து 15 இன்ச்சு. ப்ளவுஸோட உயரம் 15 ப்ளஸ் தையலுக்கு 3 பாயிண்ட்டு 3 புள்ளி. ரெடி 1, தையலுக்கு 1 மார்க்கு. இப்போ மேல்பாடி அளவு வந்து 38 இன்ச்சு. 38 அப்படின்னும் போது நம்ம இதில் கணக்கீடு போட்டுருவோம். பாருங்க 38 இன்ச்சு மேல்பாடி. இதில் வந்து மைனஸ் 38 இன்ச்சில் மைனஸ் என்ன எவ்வளோ பண்ண போகிறோம் அப்படின்னா, பேக் நெக் வந்து 10.5 இருக்கு. 10.5 இன்ச்சு பேக் நெக் இருக்கு. 9 இன்ச்சு இருந்ததுன்னா நம்ம அப்படியே வச்சிருப்போம். 9 இன்ச்சு இருந்ததுன்னா நம்ம 38 இன்ச்சு அப்படியே வைப்போம். இப்போ இது வந்து 10.5 இன்ச்சு இருக்கிறதுனால 1.5 இன்ச்சு கூடுதலாக இருக்கு. அதில் பாதி 3/4 இன்ச்சு. அந்த 3/4 இன்ச்சை இதில் மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் 3/4 இன்ச்சு. ஓகேவா? இந்த 3/4 இன்ச்சு தான் மேல்பாடியில் நம்ம பண்ண போகிறோம். மேல்பாடி அளவை மைனஸ் பண்ண போகிற 3/4 இன்ச்சு இதுதான். அப்போ 38 இன்ச்சுக்கு நம்ம கணக்கு வைக்க போகிறோம். இப்போ நம்ம பேக் கட் பண்ண போகிறோம். அப்போ அது 38 இன்ச்சு 4 டிவைட் பண்ணால் எப்படி வருமோ அந்த மாதிரி வச்சிட போகிறோம். ஃப்ரண்ட்டில் மட்டும் அந்த 3/4 இன்ச்சு மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து 38க்கு நம்ம பிரித்தோம் அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்களா? 36. 9 இன்ச்சு வச்சா 36. 9.5 இன்ச்சு வச்சா 38. 9.5 இன்ச்சு பேக்கில் 9.5 ப்ளஸ் 9.5 வச்சுட்டோம். ஓகேவா? ப்ளஸ் 9.5 வைக்கிறோம். பேக்கில் 9.5 அப்படி மார்க் போட்டுக்கலாம். ப்ளஸ் தையலுக்கு 1.5 இன்ச்சு விட்டுட்டோம். இப்போ ஷோல்டர் பார்த்துடலாம். ஷோல்டர் வந்து 17 இன்ச்சு. இவங்களோட அளவு வந்து 17 இன்ச்சு ஷோல்டரோட அளவு. 17ல் பாதி நம்ம முதல்ல முழுசாக வச்சுருவோம். அப்படியும் 8 × 16 17 8.5 இன்ச்சு. 8.5 இன்ச்சு இவங்களுடைய முழு ஷோல்டரோட அளவு. இவங்க சின்ன டாட் பாயிண்ட் வைக்கிறேன். முழு ஷோல்டர் அளவு. ஆனால் இவங்களுக்கு நம்ம மைனஸ் பண்ணணும். எவ்வளோ மைனஸ் பண்ணலாம் அப்படின்னா 8 இன்ச்சு ஃப்ரண்ட் நெக் வந்து 8 இன்ச்சு. 8 இன்ச்சில் பாதி. இப்போ பாருங்க 17 இன்ச்சு இது வந்து மேல்பாடி அளவில் முடிஞ்சது. இப்போ ஷோல்டர் வந்து 17. அதில் மைனஸ் எவ்வளவு? ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளவு? அதாவது மேலே இருக்க நெக்கு. இது வந்து பேக் நெக்கு. ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட் நெக்கு தான் நம்ம கணக்கு எடுப்போம். பேக் நெக் 10. ஃப்ரண்ட் நெக் வந்து 8 தான். 8. அதில் வந்து பாதி. அதில் பாதி எவ்வளவு? 4 மைனஸ். அப்போ 4 மைனஸ் போச்சுன்னா எவ்வளோ வருது? 13 வருமா? 13 14 15 16 17 4 இன்ச்சு மைனஸ் பண்ணும்போது 13 வைக்கிறோம். ஓகேவா? இந்த 13 இதுதான் ரெடி ஷோல்டர். இதுதான் ரெடி ஷோல்டர். இப்போ அதை தான் நம்ம வைக்கிறோம். 13 இன்ச்சு. 13ல் பாதி 6.5. ஓகேவா? இப்போ நம்ம மைனஸ் பண்ணிடுவோம். எவ்வளோ மைனஸ் ஆயிருக்கு? இங்கேருந்து 2 இன்ச்சு மைனஸ் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம தையலுக்கு விடுவோம். ஓகேவா? தையலுக்கு எல்லாமே இதுக்கப்புறம் விடுவோம். இப்போ இந்த விகிதாச்சார கணக்கு அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு பாருங்க. மேல்படி அளவு 38ன்றதுனால நம்ம 36க்கு மேலே 44 வரைக்கும் நம்ம வந்து கணக்கு எப்பவும் போல ரெகுலர் கணக்கில் நம்ம போடுவோம். கரெக்டாக வந்துடும். அதே போடுறோம். இந்த விகிதாச்சார கணக்கில் ரொம்ப கூடுதலாக குறையா இருக்கான்னு பார்த்தோம். ஒரு இன்ச்சு வித்தியாசமாக இருக்கு. ஓகே, அதை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். அதனால நம்ம இதுலேருந்து இன்னும் கூடுதல் மைனஸ் எல்லாம் எதுவும் பண்ணலை. அப்படியே தையலுக்கான அளவு மட்டும் நம்ம விட்டுட்டு வச்சுக்கிறோம். அவ்வளோதான். இதில் தையலுக்கு ரெடி. இப்போ இதில் ஷோல்டர் அளவு வந்து 13 இஷ்டம். இந்த 13ல் பாதி எவ்வளவு? 13ல் பாதி 6.5. அப்படின்னா 3.25 நமக்கு கழுத்தோட அகலம். அதில் பாதிலேருந்து 6 இன்ச்சு நம்ம கூட வைப்போம். ஓகேவா? அப்போ 6.5 7 வைக்க போகிறோம். 7 இன்ச்சுனா 3.5 7 இன்ச்சு வைக்கிறோம். 7 இன்ச்சில் ஒரு புள்ளி வச்சுட்டு இப்போ ஸ்மால் ஷோல்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 3 இன்ச்சு இருக்குது. 3ல் 2 ஒரு புள்ளி 2.25 இருக்குது. ஓகேவா? நமக்கு வந்து 7 மொத்தம் வந்து எவ்வளோ வச்சுருந்தோம்? 6.5. அதில் வந்து 6.5ல் 3.5 போச்சுன்னா மீதி 3. கரெக்டு. பாருங்க 3 ஒரு கரெக்டாக தான் இருக்குது. 3 இன்ச்சு. இப்போ இந்த 3 இன்ச்சு ஷோல்டர் வந்து அவங்களுக்கு ஓகேவா அப்படின்னா நம்ம 3 இன்ச்சு வச்சுருவோம்.
சில பேர் வந்து எனக்கு நெக் வந்து இன்னும் கொஞ்சம் அகலமாக வேணும், ஸ்மால் ஷோல்டர் வந்து சின்னதாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இன்னும் வந்து ஒரு 1/4 இன்ச்சு கூட வைக்கலாம். அவங்க எவ்வளோ விரும்புகிறாங்களோ அதுக்கு மாதிரி. இப்போ நான் இதில் 2.25 இன்ச்சு சின்ன ஷோல்டர் வர்ற மாதிரி வைக்கிறேன். 2.25 இன்ச்சு சின்ன ஷோல்டர் வர்ற மாதிரி வச்சுக்கிறேன். அப்போ நமக்கு என்ன ஆகுது, இன்னும் ஒரு 2 பாயிண்ட் கூடுது. ஓகேவா? இப்போ 7ன்றது 7.5 இன்ச்சு நெக்குடைய அகலம். ஏ வந்து 7.5 இன்ச்சு. இங்கே குறிப்பில் எழுதி வச்சுக்கலாம். ஏ வந்து 7.5, ஏ 7.5 இன்ச்சு நம்ம வச்சுருக்கோம். ஓகேவா? சின்ன ஷோல்டரு, சின்ன ஷோல்டர் வந்து எவ்வளோ வந்திருக்கு, இப்போ நமக்கு 2.25 வந்திருக்கு. 2.25. இவங்க வந்து நெக்கு ப்ராடாக தான் கேட்டிருந்தாங்க இல்லையா, பா நெக்கு, அதாவது பா ரவுண்டு கேட்டிருந்தாங்க, ப்ராடாக தான் கேட்டிருந்தாங்க. அதனால நம்ம இந்த அளவு அப்படியே வச்சுட்டோம். இதுக்கு மேலே நம்ம அகட்டலை, நெக்கு வந்து ப்ராடாக அப்படியே எடுக்க போகிறோம். ஓகேவா? ரைட். இப்போ இது அப்படியே ரெடி மார்க் போட்டுட்டு தையலுக்கு உள் பக்கமாக போடுறோம். தையலுக்கு இந்த பக்கம் போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ இங்கே இருக்கிற நெக்கோட அளவு எவ்வளவு, 3.25. அதே 3.25 நம்ம கீழே இறக்குறோம். நெக்கு வந்து பா ரவுண்டு இவங்களுக்கு வைக்க போகிறோம். அதனால இப்போ 10 பேக் நெக்கோட அளவு வந்து 10.5 இன்ச்சு. அப்படியே கிராஸில் நம்ம எப்பவுமே நம்ம கிராஸில் தான் அளவு எடுப்போம். அந்த கிராஸ்லேயே எடுத்துருவோம். நம்ம அளவு எடுக்கிறது கிராஸில், அதனால கிராஸில் தான் வச்சு பார்க்குறோம். தையலுக்கு மேலே ரெடி. தையலுக்கு இப்போ நம்ம கீழே அங்கே வச்ச 3.25 இருக்கு இல்லையா, அந்த 3.25 அப்படியே இங்கே வைக்கிறோம். 7.5 இன்ச்சு நெக்கோட அகலம், அதில் பாதி 3.25, அதை அப்படியே இங்கே வச்சு அப்படியே மார்க் போடுவோம். ஸ்ட்ரெயிட் மார்க்கு. நெக்கு உங்களுக்கு ப்ராடாக வரணும், பா ரவுண்டு அப்படிங்கிறதுனால நம்ம அகட்டலை, கீழ்கழுத்தை அகட்டலை. ஓகேவா? அகட்டாமல் ஆனால் ப்ராடாக போடுறோம். நல்லா பா ரவுண்டு, சின்ன ரவுண்டாக 1/4 இன்ச்சு தான் வரப்போகுது. 1/4 இன்ச்சு இல்லை 3 பாயிண்ட், அதுக்கு மேலே வேண்டாம். பாருங்க, 3 பாயிண்ட், கரெக்டாக 3 பாயிண்ட் அளவு வச்சுருக்கேன். இந்த 3 பாயிண்ட் அளவு வச்சுருக்கோம். ஓகே. இப்போ அடுத்தது நம்ம இந்த ஆம்கோல் மார்க் பண்ணணும். இங்கே வச்சு 6.5 இருக்கு பாருங்க, அந்த 6.5 அப்படியே இங்கே வைங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட் மார்க், நேராக அப்படியே ஒரு மார்க். இப்போ இந்த உள்ள அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 3 இன்ச்சு இருக்குது. இந்த 3 இன்ச்சை இப்படி மைனஸ் பண்ணிடுறோம். இந்த 3 இன்ச்சை இங்கே வைக்கிறோம். இந்த 3 இங்கே இருக்குது, என்ன அகலம் இருக்கோ அந்த அளவை இங்கே கொண்டு வந்து வச்சிடுறோம் இந்த ரெடியில். இப்போ நம்ம ஆம்கோல் அளவு எவ்வளவு, 18 இன்ச்சு ஆம்கோல் அளவு. அதில் பாதி எவ்வளவு, 9. இந்த 3 இன்ச்சு இருக்கு பாருங்க, இதில் ஒரு பாகம், 3ல் ஒரு பாகத்தை இங்கே ஆட் பண்ணுறோம். 9 10 மாறிடுது. இப்போ இதோட ஹைட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு ஹைட் இருக்குது. ஓகேவா? 3 இன்ச்சு அகலம், 7 இன்ச்சு ஹைட் இருக்குது. ஓகேவா? அது தானாக வரும். இந்த ஹைட் வந்து தானாக வரணும், நம்மளே வந்து கணக்காக வைக்க வேண்டியதில்லை, தானாகவே வரும். இப்போ இதில் 3ல் ஒரு பாகத்தை இதுலையும் ஆட் பண்ணுறோம். இங்கே தூக்குறதுக்கும் அந்த 3ல் ஒரு பாகத்தை நம்ம வச்சிடும். அதாவது 1 இன்ச்சு. ஓகேவா? இங்கேயும் அதான் ஆட் பண்ணோம். இப்போ இதுலேயும் 1 இன்ச்சு தான் நம்ம தூக்க போகிறோம். தூக்கிட்டு இப்போ ஆம்கோல் அளவு மார்க் பண்ண போகிறோம். இந்த ஸ்கேல் வச்சு அப்படியே மார்க் பண்ணிடுங்க. கரெக்டாக அந்த அதுலேயும் டச் ஆகிற மாதிரி கரெக்டாக வைங்க. சரியாக இந்த மார்க் அப்படியே கரெக்டாக போய் உட்கார மாதிரி 3மே டச் ஆகணும். இங்கேருந்து அப்படியே போகுது நேராக. இப்போ நம்ம அளந்து பார்ப்போம், இந்த ஆம்கோல் அளவு சரியாக இருக்கான்றதை அளந்து பார்க்கணும். நமக்கு வந்து 9 இன்ச்சு வரணும் இல்லையா, அப்படியே கரெக்டாக. இது நம்ம வந்து ரெடியில் தான் அளக்குறோம். நம்ம வந்து சரியான ஒரு புரிதலில் தான் நம்ம வந்து பண்ணுறோம். ரெடி 9 இன்ச்சு சரியாக இருக்குது, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகேவா? நம்ம தையலுக்கு விட்டுட்டு தையல் அதில் அளந்துட்டு, இல்லைன்னா நம்ம மார்க் போட்டு இந்த பக்கம் கேப் விட்டு இப்படி அளக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கும். நமக்கு வந்து முன்ன பின்ன வந்துடும். நம்ம போட்ட கோடு ரெடி கோடு, இந்த ரெடி கோடில் அளந்துட்டோம். இனி தையலுக்கு விட்டு வெட்டுவோம், அவ்வளோதான். ஓகேவா? இதில் நினச்சிட்டோம். இப்போ இங்கே பாருங்கள், இதில் தையலுக்கு இங்கே விட போகிறோம், இங்கேயும் தையலுக்கு விட போகிறோம். இப்போ நீங்கள் வெட்டும்போது அப்படியே இப்படி ஒரு சின்ன புள்ளி வேணால் வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு சின்ன புள்ளியாக வச்சுக்கலாம். இதுதான் நம்ம வந்து வெட்ட போகிறோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளத்துக்கு நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு கஷ்டமாக இருந்ததுன்னா. ஓகேவா? ரைட். இப்போ நம்ம இதில் அளக்கலை, இந்த ரெடியில் தான் அளந்தோம், கரெக்டாக வந்திருக்கு, எந்த மாற்றமும் இல்லை. ரைட். இப்போ நம்ம இதில் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா, இடுப்பளவு
இடுப்பு மேலே ஏறி விழுகணும். மேல்பாடி அளவு மைனஸ் ஆகவும் இடுப்பு வந்து ஏறி விழுகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த கிராஸ் வந்து ஃப்ரண்ட் வந்து அப்படி கிராஸ் பொசிஷனில் வரும். ஏன்னா இடுப்பு அளவு வந்து பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சு வித்தியாசம் இருக்குது. 43 இன்ச்சு நடுப்படி அளவு, சரியா? 35.5 இன்ச்சு, 35 இருந்ததுன்னா 8 இன்ச்சு வித்தியாசம், 7.5 இன்ச்சு வித்தியாசம் இருக்குது. 35 இடுப்பு அளவு. இடுப்பு வந்து 7.5 இன்ச்சு குறைவாக இருக்குது. மேல்பாடியும் நடுப்பாடிக்கும் 5 இன்ச்சு வித்தியாசம். மேல்பாடி நடுப்படியை விட 5 இன்ச்சு குறைவாக இருக்குது. அப்போ நடுப்படி அளவு அவங்களுக்கு ஜஸ்ட் அளவு அதிகமாக இருக்கிறதுனால அந்த பஸ்ட் அளவு வந்து பெருசாக இருக்குது. அவங்களுக்கு பஸ்ட் அளவு வந்து சொல்லுவோம் இல்லையா? அப்போ டாட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பிடிக்க வேண்டிய தேவை இருக்கனால அந்த கிராஸ் எடுக்கிறோம். அதே மாதிரி இடுப்பு கம்மியாக இருக்கனால ஏறி விழுகிற தன்மையில் வச்சோம்னா அந்த ஃப்ரண்ட் வந்து நல்லா இருக்கும். இவங்களுக்கு அந்த அமைப்பில் தான் கொடுக்குறோம். அப்போ இப்போ இடுப்பு அளவு எவ்வளோனா 35.5. 35 நம்ம 4ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நான் வந்து இதில் என்ன செய்ய போகிறோம்? இடுப்பு அளவு 35 பாருங்க, 35 இடுப்பு அளவு 35. அப்போனா 1.5 இன்ச்சு மைனஸ்னா 34. ஏன்னா இது அழகா இருக்கும். ஏன்னா அது மேல இருந்து அப்படியே கிராஸ் வரும் பொழுது அவங்களுக்கு அந்த ஏறி விழுகும் பொழுது அதோட அமைப்பு வந்து இந்த பஸ்ட் அளவு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வச்சோம்னா நல்லா இருக்கும். ஏற்கனவே நம்ம அனுபவப்பட்டிருக்கோம். அந்த உடல் வாகு அந்த ப்ளவுஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு பகிர்ந்திருந்தேன். அவங்களோட உடல் அமைப்பு எனக்கு தெரியும், அவங்க ஆளை பார்த்துருக்கோம். அவங்க ப்ளவுஸ் அந்த மாதிரி இருக்குது. அது நம்ம உருவாக்கின ப்ளவுஸ் இல்லை, வேற ஒரு மாஸ்டர் உருவாக்கின ப்ளவுஸ். ஆனால் பர்ஃபெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க நமக்கு. அந்த மெத்தட் தான் நம்ம இவங்களுக்கு பண்றோம். இந்த உடல் அமைப்பு அவங்கள மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்கள மாதிரியே தான் இருப்பாங்க இவங்களும், ஓகேவா? அதனால நம்ம அந்த அமைப்பை கொண்டு வரோம். இவங்களுக்கு அந்த அளவும் அது மாதிரி இருக்குது, கிட்டத்தட்ட அந்த முரண்பாடான அளவாக இருக்கு. சரி, இப்போ இந்த 34 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 8 32 8.5 வரும், ஓகேவா? 8.5 இன்ச்சு வருது. இப்போ பேக்கில் வந்து 8.5 வச்சிருக்கோம். 8.5 + 8.5, ஓகேவா? 8.5 + 8.5 பேக்கு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் எவ்வளோ வைக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃப்ரண்ட் நம்ம அதுக்கப்புறம் கட்டிங்கில் பார்க்கலாம். 34 தான் நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். அந்த 1.5 இன்ச்சு 35 1.5 இன்ச்சு கூடுதலாக இருக்குது. அது 1.5 இன்ச்சு ஃப்ரண்ட்டில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ 34க்கு 8.5 இன்ச்சு நமக்கு வருது. 8.5 இன்ச்சு நம்ம இங்கே வைக்கிறோம். 8.5 ப்ளஸ் டாட்டுக்கான அளவு வைக்க போகிறோம். டாட்டுக்கான அளவு 1 இன்ச்சு கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து 1.5 இன்ச்சு தையலுக்கான அளவு. இப்போ அப்படியே வந்து இணைச்சிடுவோம். தையலுக்கான அளவு வச்சு அப்படியே இணைச்சிடுறோம், ஓகேவா? ரைட். இப்போ இதில் சென்டர் பார்த்துக்கிறோம். 9.5 இன்ச்சு இருக்குது. 9.5ல் பாதி, 9.5ல் பாதினா 4.75. 4.75 ஒரு கோடு போட்டு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு. இப்போ டாட்டோடைய உயரத்தை பார்த்துருவோம். டாட்டோடைய நிப்பிள் பாயிண்ட் உயரம் பார்த்தீங்கன்னா 11.5 இன்ச்சு. 11.5க்கு கீழே தான் நம்ம டாட் பிடிக்கணும் இதில். அப்போ தான் வந்து அமைப்பு நல்லாயிருக்கும், ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். பேக் டாட்டை வந்து நிப்பிள் பாயிண்ட்டுக்கு கீழே தான் பிடிக்கணும். அதுக்குள்ளே தான் அழகிற மாதிரி வச்சுக்கணும், ஓகே? இந்த இடம் தான் நிப்பிள் பாயிண்டோட ஹைட்டு. இது அப்படியே ஸ்ட்ரைட் மார்க் போட்டுக்கிறோம். இப்போ இதில் கிராஸ் இப்படியே போட்டு இந்த 1/2 இன்ச்சை வந்து இது இந்த பாயிண்ட். இப்போ இந்த ஒரு சைடு இருக்கிற 1/2 இன்ச்சு இருக்கு பாருங்க. இந்த ஒரு சைடு என்ன அளவு இருக்கோ, 3/4 இன்ச்சு இருக்கா, 1/2 இன்ச்சு இருக்கா, 1/4 இன்ச்சு இருக்கா, அந்த அளவை இந்த ஹைட்டை தூக்க போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். இங்கே கிராஸ் இருக்கணும். இந்த டாட் இப்படி பிடிக்கும் பொழுது அது இறங்கிடும், அதனால ஓகேவா? கரெக்டாக வந்துடும். இங்கேயும் இங்கேயும் இது ரெடியில் தான் பண்ணணும், இங்கே பண்ணக்கூடாது. இந்த ரெடியில் தான் வச்சு பண்ணணும். இப்போ இங்கேருந்து அப்படியே இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை அப்படியே வந்து கிராஸ் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வச்சு கிராஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ரெடியில் பார்க்கும்போது கொஞ்சம் இங்கே அவுட்டரில் தையலுக்கான இடத்துல பார்க்கும்போது அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா? அதனால ரெடியில் நம்ம கரெக்ட் வைக்கணும். இங்கே இன்னும் கூடுதலாக வரும். இப்போ நம்ம இதில் கிராஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. இதில் கிராஸ் எடுக்கணும். இந்த கிராஸ் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஃபோல்டிங் வந்து 1/2 இன்ச்சு மேலே மடிக்கணும் பார்த்தீங்களா? இங்கே 1/2 இன்ச்சு தையல் கொடுத்துருந்தோம் இல்லையா? அந்த 1/2 இன்ச்சு கிட்ட இங்கே ஒரு மார்க் போடுங்க. இந்த டாட் பாயிண்ட் இந்த வித்தை நேரம் அளங்க. இந்த நேரம் அந்த வித்தை அளந்துங்க. இதில் இந்த டாட் வரைக்கும் அளந்துடுங்க. 5.75 இருக்குது. இந்த 5.75 இந்த டாட்டை மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த 5.75 இப்படி நகர்த்திட்டு இங்கே நகர்த்திட்டு மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 10.25 இருக்குது. இந்த 10.25 கீழே வரணும். இந்த டாட்டை மைனஸ் பண்ணிடணும். 10.25. அப்போ நம்ம இந்த பக்கத்தில் எங்கே இருக்குது, எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் 4 இருக்குது. இந்த 4 அப்படி மடிச்சுட்டு இந்த 10.25 வந்து இந்த பக்கம் வச்சுருங்க. இந்த டாட்டோடைய மைனஸ் பண்ண மாதிரி அப்படியே வச்சிங்கன்னா இங்கே வந்து நமக்கு இவ்வளோ தூரம் கிடச்சிருக்கு.
இதுதான் அந்த கிராஸ் எடுக்க வேண்டிய தேவை. இந்த டாட் நம்ம பிடிச்ச உடனே இந்த கிராஸ் உள் வாங்கிடும். ஓகேவா? இந்த டாட் நம்ம இப்படி பிடிச்ச உடனே இது உள்ள வந்துடும், கரெக்டாக இருக்கும். டாட் பிடிச்சிட்டு பட்டி போடணும். ஓகே, இது பேக் எல்லாம் எடுத்துட்டோம், அப்படியே கட் பண்ணிடலாம். பேக்கில் எல்லாமே கிளியராக மார்க் போட்டுட்டோம், அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நம்ம குத்து போட்டு வச்சுக்கணும். பாருங்க, இங்கே ஒரு குத்து, இதில் ஒரு குத்து, இங்கே ஒரு குத்து, இந்த டாட்டுக்கு நேராக இங்கே ஒரு குத்து, இந்த எல் மார்க்கில் ஒரு குத்து. ஓகேவா? ஓகே, நம்ம வேறு நெக்கு வைக்கணுனாலும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த நாச்சு எல்லா இடத்துக்கும் நம்ம நாச்சு பண்ண வேண்டியதை கரெக்டாக பண்ணிடணும். இங்கே டாட்டுக்கு இந்த இடத்துல நம்ம ஆரம்பிக்கிற இடம், அதனால் இங்கே நாச்சு வெட்டிடணும். ஓகேவா? பேக் எடுத்தாச்சு, அடுத்து ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நான் இங்கே கேப் விடுறேன். இங்கே வந்து 2 இன்ச்சுக்கு மேலே நம்ம கேப் விட போகிறோம். 2 இன்ச்சுக்கு மேலே இங்கே கேப் விட்டுக்குங்க. ஓகேவா? இந்த சைடு நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கலாம், இதில் யோக் எடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க் போட்டுருங்க ஃபஸ்ட்டு. இந்த மார்க் பக்கத்தில் அப்படியே கொண்டு வந்து இதை ஒட்டி வைங்க. நல்லா கவனமாக பாருங்கள். நம்ம வந்து ஒரு உடம்புக்கு தகுந்த மாதிரி ஒரு அளவுக்கும் நம்ம வந்து அவங்கவுங்க அளவுக்கு உடம்பு அளவுக்கு தகுந்த மாதிரி, உடம்பு வாழ்வுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ் கட்டிங் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஒன்று நிறைய அப்படி தான் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம எந்த வித்தியாசங்கள் எப்படிலாம் இருக்குது, அந்த அளவுகள் அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த பேக்கை வச்சு காப்பி பண்ணிடலாம். டாட் கூட பார்த்தீங்கன்னா இதில் என்ன வருதோ அதை அப்படியே நம்ம வந்து பிடிக்க போகிறோம். கிட்டத்தட்ட எவ்வளோ வருது அப்படிங்கிறது நம்மளே பார்த்துருவோம். இதுக்கு எவ்வளோ தேவை, அது எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த ஃப்ரண்ட்டை வச்சு நம்ம பேக்கை வச்சு காப்பி பண்ண வேண்டியதை பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டை பார்த்துருவோம். 11.5 இன்ச்சு நிப்பிள் பாயிண்டோட ஹைட்டு வந்து 11.5. ப்ளஸ்ஸு இதிலேருந்து நம்ம எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய கணக்கில் எவ்வளோ வைப்போம் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். மேல்படி அளவு நடுப்படி அளவும் சேமாக இருக்கும் பொழுது 2.5 வைப்போம் இல்லையா? ஒரு புள்ளி வைக்கிறேன், 2.5. இப்போ அதுக்கு கீழே எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா, இந்த அளவோட மேல்பாடி நடுப்பாடியோட அளவு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. மேல்பாடி வந்து 38, நடுப்பாடி அளவு 43. அப்போ 38னா அதில் ஒரு 40னா அதில் 2, இதில் ஒரு 3, 5 இன்ச்சு வித்தியாசம் வருது பார்த்தீங்களா? 5 இன்ச்சு வித்தியாசம். இந்த 5 இன்ச்சு, இந்த 5ல் 2ஆக டிவைட் பண்ண 5 பாதி, 5ல் வந்து பாதி எவ்வளவு, அதை வந்து பாதி எவ்வளவு வரும், 2.5. அதில் பாதி எவ்வளவு, 1.25. இந்த 1.25 இதோட ஆட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த 2.5 கூட 1.25 ஆட் பண்ணுவோம். 1.25. ஓகேவா? இப்போ இது மொத்த உயரம் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா? மொத்த உயரம் வந்து 15.25 வருது. அதாவது 11.5 ப்ளஸ் ஒரு 2.5, அதுக்கப்புறம் ஒரு 1.25. இப்போ நம்ம டாட்டோட இவங்களுக்கு வந்து பாயிண்ட் உயரம் எவ்வளோ எடுத்திருந்தோம்னா 11.5 ப்ளஸ் 15ன்னு எடுத்திருந்தோம். இப்போ நம்ம எடுத்த அளவும் நம்ம கணக்கீடு போடுறதுக்கும் 4 இன்ச்சு தான் வித்தியாசம் இருக்குது. நான் எடுக்கும் பொழுது எடுத்த அளவு, அவங்களுக்கு எடுத்த அளவு நம்ம எடுத்துருவோம். சில பேருக்கு எடுக்க வாய்ப்பு இருந்தால் எடுக்கலாம், அவங்க அனுமதி கொடுத்தாங்கனாலும். அதேமாதிரி அவங்க எனக்கு பர்ஃபெக்டாக வேணும்னு சொல்லும் பொழுது அவங்க சில அளவுக்கு எடுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அவங்களே விருப்பப்பட்டு எடுங்கன்னு சொல்லும் பொழுது என்னென்ன அளவுக்கு தேவையோ எடுங்கன்னு போது நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது எடுத்திருக்கோம். இப்போ இவங்களுக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது, எடுக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது, அதனால் எடுத்தோம். அப்போ எவ்வளோ முழு முன்னாடி அந்த டாட் பாயிண்ட் உயரம் வந்து 15 எடுத்திருக்கோம். ஆனால் அதில் 4 இன்ச்சு நான் கூட வைக்கலான்றது எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்களுக்கு எடுக்கும்போது கரெக்டாக வச்சுருந்தோம். ஒரு 4 இன்ச்சு இறக்கி இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம அழுத்தம் கொடுத்து எடுத்திருந்தோம். நிப்பிள் பாயிண்ட்டு ப்ளஸ் உள்ளே போய் உட்கார இடம், அதில் நான் 15.25 வைக்கிறேன். நம்ம கணக்கீடு போட்டால் 15.25 வருது இல்லையா? அந்த கணக்கீடை போட்டேன். நம்ம எடுத்த அளவும் அதுவும் 4 இன்ச்சு தான் வித்தியாசம். அதனால் நான் அந்த அளவு அப்படியே போடுறேன். ஓகேவா? ரைட். இப்போ இதுக்குள்ளே எவ்வளோ வித்தியாசம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு அப்படின்னா 3.25 இன்ச்சு வந்திருக்கு. ஓகேவா? 3.25 இது வந்திருக்கு. 11.5 ப்ளஸ் ஒரு 3.25, அப்போ 15.25, 4 இன்ச்சு கூட வந்திருக்கு. அவ்வளோதான். 15 நம்ம எடுத்தது, 11.5 15 3 உயரம், இந்த உயரம். சரியா? ரைட்டு. சரி, அப்படியே இருக்கட்டும். இப்போ டாட் பாயிண்ட் நம்ம எவ்வளோ பிடிக்கணுமோ அதுக்கு இந்த மாதிரி இதை மேலே தூக்குவோம். இது வந்து இந்த அளவு வந்து கிராஸில் நம்ம டாட்டோடைய கணம் வரும் பொழுது இந்த கிராஸில் வந்துடும். ஓகே. இப்போ இந்த ஃப்ரண்ட் நெக்கோட அளவை மார்க் பண்ணிடுவோம். இவங்களுக்கு ஃப்ரண்ட் நெக்கோட அளவு மார்க் பண்ணிவிட்டு
இதில் மைனஸ் பண்ணணும் இல்லையா, அந்த மைனஸை ஃப்ரண்ட்லேயே பண்ணுவோம். இங்கே சைடில் பண்ணல, ஃப்ரண்ட்லேயே தான் பண்ண போகிறோம். இங்கே தான் பண்ண போகிறோம். சரியா, ஃப்ரண்ட்டில் தான் பண்ண போகிறோம். அப்போ எவ்வளோ மைனஸ் பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சு நமக்கு? 3/4 இன்ச்சு மைனஸ். வெறும் 3/4 இன்ச்சு. எதுனா 38 தான் நமக்கு வைக்கிறோம். பேக் நெக்கோட அளவு ஒரு டீப்பாக இருக்கிறதுனால, விரிஞ்சு கொடுக்க தன்மை இருக்கிறதுனால 3/4 இன்ச்சு மைனஸ் பண்ணுறோம். அப்போ அந்த 3/4 இன்ச்சு மைனஸ் வந்து இங்கே பண்ணுறோன்னா எவ்வளோ பண்ணுறோன்னா 1/4 இன்ச்சு, 1/4னா அரை, 3 பாயிண்ட் வைக்கிறோம். 2 பாயிண்ட் இல்லாமல் 3 பாயிண்ட் கிராஸ் எடுக்கிறோம். ஓகேவா, 3 பாயிண்ட்டு பாருங்க, 3 பாயிண்ட்டு. இந்த 3 பாயிண்ட்டை இங்கே நான் மார்க் போட்டு வச்சுக்கிட்டேன். ரொம்ப லாங்காக போடல, இந்த இதுக்குள்ளே மட்டும் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த இதுக்குள்ளே இந்த நெக்கோட ஆழத்தை அளக்கிறோம். இதில் நெக்கோட ஆழம், ஃப்ரண்ட்டோட நெக்கோட ஆழம் எவ்வளவு அப்படின்னா 8 இன்ச்சு. பாருங்க, 8 இன்ச்சு இங்கே வைக்கிறோம். ஃப்ரண்ட்டோட ஆழம் 8. ஓகேவா, 8. இப்போ இங்கே நமக்கு எவ்வளோ இருந்துச்சு? 3.25 இருந்துச்சு இல்லையா, அந்த 3.25 இங்கேருந்து வைக்கிறேன். இங்கே இந்த பாயிண்ட் 3 பாயிண்ட் குறைஞ்சி பார்த்தீங்களா, இங்கேருந்து அந்த 3.25 வைக்கிறேன். வச்சு அப்படி கிராஸ் போடுறேன். ஏன்னா அவங்க வந்து ப்ராடாக வேணும் நெக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, அதனால. ஓகேவா, ஓகே. இப்போ இதை ரவுண்ட் பண்ணிக்கிட்டு போகிறோம். இதில் வந்து 1/2 இன்ச்சு வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் நெக்குன்றதுனால 1/2 இன்ச்சு, கரெக்டாக 1/2 இன்ச்சு. ஓகேவா, 1/2 இன்ச்சு வச்சு மார்க் போட்டுக்கலாம். ஓகே. இப்போ இந்த பாயிண்ட் அதுவும் நம்ம எடுத்திருந்தோம். பாயிண்ட் எவ்வளோ எடுத்திருந்தோம்னா 8.5 இன்ச்சு. அதில் பாதி எவ்வளவு? 4.25 இங்கே நம்ம வைக்கணும். 4.25 இங்கே வைக்கணும். ஓகேவா, இப்போ பாயிண்ட் நம்ம எடுத்திருந்தோம். இப்போ இவங்களுக்கு நம்ம கணக்கீடு போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா எவ்வளோ வைப்போம் அப்படின்னா, நடுப்படி அளவு பார்த்தீங்கன்னா 43. நடுப்படி அளவு எவ்வளவு? 43 ப்ளஸ் இதுலேருந்து ஆட் பண்ணுவோம். ப்ளஸ் எவ்வளோ ஆட் பண்ணுவோம் அப்படின்னா, இயல்பாக நம்ம வந்து சின்ன அளவு வந்து 1/2 இன்ச்சு வைப்போம், பெரிய அளவாக இருந்தால் 1 இன்ச்சு வைப்போம். இது மேல்பாடிக்கும் நடுப்பாடிக்கும் இல்லை வித்தியாசம் வேறு அதிகமாக இருக்கனால 1.5 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணுறோம். 1.5 இன்ச்சு. அப்போ எவ்வளோ வருது? 43 ப்ளஸ் 1.5 44. ஓகேவா, இந்த 44 தான் நம்ம இங்கே வைக்க போகிறோம். 44 இங்கே வைக்கிறோம் அப்படின்னா, இந்த போர்டு இன்னும் கொஞ்சம் பெரிய கூட போடுறேன், ஏன்னா இங்கே வந்து நல்லாவே பெரிய அளவு வரும். 44. இப்போ 44 இதில் வந்து எவ்வளோ இருக்குது? பேக் போக தான் மீதி ஃப்ரண்ட்டில் வைக்கணும். பேக்கில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 9.5 இன்ச்சு இருக்குது. 9.5 இன்ச்சு பேக்கில் இருக்குது. 9 9 18. 9.5னா 9 18 19 இன்ச்சு பேக்கில் இருக்குது. ஓகேவா, இன்னும் மீதி நமக்கு எவ்வளோ வேணும்? 20 இருந்துச்சுன்னு வைங்களேன். 20 இருந்திருந்தா இப்போ இதில் 44 22.5 இன்ச்சு நமக்கு வேணும். 24 இன்ச்சு வேணும். ஓகேவா, 20 இருந்திருந்தா மீதி 24 இன்ச்சு வேணும். இங்கே 19 இருக்கு. அப்போ 25.5 இன்ச்சு வேணும். ப்ளஸ் 25.5. ஓகேவா, ப்ளஸ் 25. இதை டோட்டல் பண்ணால், இதை அப்படியே டோட்டல் பண்ணுவோமா? இதுலேருந்து இது வந்து 20 25 ஒரு 19 44 44. ஓகேவா, 44 வந்துருச்சா? ஓகே. இந்த இதுதான் நம்ம இப்போ வைக்க போகிறோம். இது வந்து பேக்கு, இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. ஓகேவா, 44 பேக் வந்து 19 இருக்கு. இதில் மீதி நமக்கு 25 வேணும். 44க்கு 25 ஃப்ரண்ட்டில் வைக்க போகிறோம். 25 அப்படின்னா அதில் பாதி எவ்வளவு? 2ஆ பிரிக்கிறோம்னா 25. அதில் பாதினா 12னா 24. ஓகேவா, 12னா 25. 25 12.25 வேணும். ஓகேவா, 12 24 12 24 12னா 25 25னா 12.25 வைக்கணும். அந்த 12.25 வைக்கிறதுனால பாருங்க, இப்போ இது வந்து எவ்வளோ தூரம் வெளியே வருது. அப்போ நம்ம இங்கே எவ்வளோ வைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 12.25 இங்கே நம்ம கிராஸ் எடுக்கிறோம் சொல்லியிருந்தோம் இல்லையா, 12.25. இப்போ இதிலேருந்து 1.25 இன்ச்சு, இதுலேருந்து நான் 1.25 இன்ச்சு வெளியே கொண்டு வரேன். பாருங்க, இதுலேருந்து 1.25 இன்ச்சு நான் வெளியே கொண்டு வரேன். 11 இங்கே வச்சுருக்கேன். 12.25 நமக்கு வேணும். இங்கே 1.25 இன்ச்சு இதுலேருந்து வெளியே கொண்டு வரேன். ஓகேவா, கிராஸ் எடுக்கிறதுக்காக. அடுத்தது இங்கே அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை ஸ்ட்ரெயிட்டாக அப்படி வைக்கிறோம் அப்படின்போது பாருங்க, ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறோம்னா எவ்வளோ தூரம் வந்து நமக்கு ஆர்ம் டாட் எவ்வளோ தூரம் இப்போ தேவைப்படுதுன்றதை காமிக்கிது பாருங்க.
ஆமுல் டாட் பாருங்க, இதில் இங்கே வருது. இதை ஸ்ட்ரைட்டாக போடுதுன்னா இங்கே வருது இல்லையா? இப்போ இதில் ஆமுல் டாட் நமக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்றது நமக்கு பார்க்கலாம். இது வந்து பேக் பாடியோட அளவு. இங்கே நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். எவ்வளோ வருது அப்படின்னா 1.25 இன்ச்சு. 1.25 ஒரு பாயிண்ட் 2 இன்ச்சு வைங்களேன். 2 2 4. மேல் பாடியில் 5 இன்ச்சு வித்தியாசம் இருந்தது. ஓகேவா? மேல் பாடியில் 5 இன்ச்சு வித்தியாசம். அப்போ நமக்கு இதில் வந்து 1.25 ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. இது வந்து கேட்குது. இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கும் பொழுது ஓகே. இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் அந்த ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் இப்படி கிராஸ் எடுத்துடுறேன். இன்னொரு ஒரு பாயிண்ட் மட்டும் கீழே இங்கே 2 இன்ச்சு வர்ற மாதிரி வச்சிடுறேன். ஆமுல் டாட் 2 இன்ச்சு. ஆமுல் டாட்டு 2 இன்ச்சு. ஒரு பாயிண்டை கூட வச்சோன்னா இங்கே சரியாக வந்துருச்சு. 2 இன்ச்சு வந்துருச்சு. 2 2 4. இதையும் இப்படியே வச்சு இணைக்கிறேன். இந்த நடுப்பாடு அளவையும் இதையும் வச்சு இணைக்கிறேன். ப்ளஸ் தையலுக்கு 1.5 இன்ச்சு தள்ளி. ஓகேவா? ஓகே. இப்போ இது வந்து ஆமுல் வந்து நிற்கிது. இதில் ஆமுல் அளவு 2 இன்ச்சு கூட வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் தான் வந்து நம்ம வந்து டாட்டோட அளவு பார்க்க போகிறோம். இதில் தான் ஷேப்பு எடுக்க போகிறோம். இப்போ இந்த டாட்டோட அளவு பார்த்தீங்கன்னா இங்கே 2 பங்கு, இங்கே 1 பங்கு, இங்கே 2 பங்கு அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இதில் ரஃப்பாக இதோட அளவு எப்படின்னு பார்ப்போம். இதுதான் சென்ட்ரு பாயிண்ட்டு. பாருங்க, இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு 6.25 இருக்குது. இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 4 இன்ச்சு இருக்குது. நமக்கு 6.25 இருந்தால் இந்த பக்கம் எவ்வளோ இருக்கலாம்? இப்போ 6 இருந்தால் 3 ஒரு புள்ளி இருக்கலாம். அப்போ இங்கே எவ்வளோ இருக்குது? இங்கே 4 இருக்குது. அப்போனா இங்கே 8 இருக்கணும். அப்போ இங்கே நமக்கு இங்கே குறைச்சி 3.5 இங்கே கொண்டு வந்து இங்கே 7 கொண்டு வரலாமா? பாருங்க, இங்கே 7 இந்த இடத்துல வருது. இங்கேருந்து 3.25 ஒரு பாயிண்ட். ஓகே, இந்த இடத்த நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். இந்த பாகம் வந்து சென்ட்ரு, இந்த இடம் சென்ட்ரு. பாருங்க, ஒரு கருப்பு இந்த மாதிரி போட்டுக்க இல்லையா? இது சென்ட்ரு. பாருங்க, இது அப்படியே நான் திரும்ப கொண்டு வரேன். 7 இன்ச்சு. 7க்கு ஒரு 1/2 புள்ளி கம்மியாக இருக்குது. ஓகேவா? இந்த சைடு 3.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. ஓகேவா? அப்போ இது ஒரு பாகம், இது 2 பாகம். இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம நிப்பிள் பாயிண்டோட கணக்கு வச்சிருவோம். இங்கேருந்து நிப்பிள் பாயிண்ட் டு பாயிண்ட் இங்கேருந்து எவ்வளோ வைக்கணும்? 8.5 இன்ச்சு. சரி, இப்போ நமக்கு வந்து இதில் எவ்வளோ நம்ம எடுத்துருக்க அளவு 43. அப்போ நம்ம எவ்வளோ வைப்போம்? 40 இருந்தால் 4 இன்ச்சு வைப்போம். 42 இருந்தால் 4.25 வைப்போம். ஓகேவா? இது நம்ம எடுத்த அளவும் இதுவும் கிட்டத்தட்ட நம்ம எடுத்த அளவும் நம்ம கணக்கீடு போடாமல் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்ம போட்ட கணக்கீடுகளுக்கும் கிட்டத்தட்ட அளவு சரியாக வருது. அப்போ அப்படியே நம்ம போடுற கணக்குலேயே வச்சிடலாம். ஓகேவா? 10ல் ஒரு பாகம் வைப்போம். இப்போ நம்ம வந்து இதில் கூட வந்து ஒரு 1.5 இன்ச்சு ஒரு ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ 44 இன்ச்சு வருது. அப்போ 4.5 கூட இதில் வச்சா கூட நல்லா இருக்கும். ஏன்னா இங்கே ஏறி விழுகிற தன்மை இருக்கிறதுனால 4.5 வச்சாலும் ஓகே தான். ஓகே, இந்த ப்ளஸ் பண்ணதை ஆட் பண்ணி இதில் வச்சிடலாம். 45க்கு வைக்கிற கணக்கில் 4.5 இங்கேருந்து 4.5 வச்சுருவோம். இங்கேருந்து 4.5 4.25 வைக்க வேண்டிய இடத்துல 4 இன்ச்சு கூட வச்சு 4.5 வச்சுருவோம். அப்போ இந்த பாயிண்ட் வந்து இன்னும் அழகாகவே இருக்கும். அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அளவு அதிகமாக இருக்கிறதுனால இந்த தன்மை வந்து இங்கே உள்ளே வர அமுங்க பார்த்தீங்களா? அதனால இன்னும் நமக்கு நல்லாவே இருக்கும். இன்னும் கூட ஒரு 4 இன்ச்சு கூட வைக்கலாம். சென்டரில் கேப் பள்ளம் அதிகமாக இருக்கும். அதனால நம்ம இன்னும் கூட 4 இன்ச்சு கூட வச்சா கூட நம்ம என்ன பள்ளத்தை கணக்கில் எடுக்கல. சரியா? அப்படின்னும் போது நம்ம 4.25 கூட வைக்கலாம். 4.25 கணக்கு வைக்கிறேன் நான். சரியா? இங்கேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து 4.25 வைக்கிறேன். 4.25 6 இன்ச்சு கூட வச்சுக்கிட்டோம். ஓகேவா? 6 இன்ச்சு கூட வச்சுட்டோம். ஏன்னா இந்த கேப் வந்து உள்ளே போய் வரும் அப்படிங்கிறதுனால 4 இன்ச்சு 6 இன்ச்சு கூட வச்சுட்டாலும் நல்லா தான் இருக்கும். ரைட்டு. இந்த பாயிண்ட் இதுதான் இந்த ப்ளஸ் பாயிண்ட். ஓகேவா? இந்த ப்ளஸ். இப்போ நம்ம இதையும் நம்ம லிங்க் பண்ணுறோம். இதையும் லிங்க் பண்ணி நேராக கொண்டு வரோம். இப்போ இதில் வந்து நம்ம இந்த சைடு 1 இன்ச்சு இந்த சைடு 1 இன்ச்சு கொடுக்கணும். ஓகேவா? இதுல இருந்து இந்த சைடு 1 இன்ச்சு இந்த சைடு 1 இன்ச்சு கொடுக்கணும்ல? ஆமாம், டாட்டுக்கு அதை கொடுத்துருவோம். இங்கே 1 இன்ச்சும் இந்த சைடு 1 இன்ச்சும் இந்த சைடு 1 இன்ச்சும். ஒரு இன்ச்சு ஒரு பாயிண்ட் கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து தைக்கும் பொழுது குறையும். ஓகே, இப்போ இந்த கணக்குலையும் நம்ம கரெக்டாக கொண்டு வந்தோம்னா இங்கே வந்து கரெக்டாக இங்கே வருது. இவருங்க இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் இங்கே வருது. அப்படியே அனுப்பிச்சிடுவோம். அடுத்தது இதிலிருந்து இதை கொண்டு போய் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் கொண்டு போகிறோம்.
இதுதான் நமக்கு அந்த மைய பகுதி. ஓகேவா? அந்த மையம் வந்து இதுதான். ரைட். இப்போ இதோடைய சென்டர் இது எவ்வளோ வருது அப்படி இந்த கணம் எவ்வளோ வருதுன்றது நம்ம செக் பண்ணிடுவோம். இங்கேருந்து 3 இருக்குது. இந்த 3 இங்கே சென்டரை செக் பண்ணோம்னா நமக்கு வந்து எவ்வளோ கணம் வந்திருக்குன்றது நமக்கு தெரிய வந்துடும். இதில் வந்து 2.25 இன்ச்சு காமிக்குது. 2.25க்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக காமிக்குது. ஆனால் நமக்கு கணம் வந்து அதிகமாக பிடிக்க வேண்டிய தேவை வந்தால் நம்ம இந்த சைடு நகர்த்த வேண்டிய தேவை வரும். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம இதில் வந்து நகர்த்த முடியாது. இருக்கட்டும். ரைட். இப்போ இதையும் இணைச்சிருவோம். பாருங்க, இந்த பாயிண்ட்டையும் இணைச்சிருவோம். இந்த பாயிண்ட்டையும் கிராஸ். இதுதான் ஃபுல். இப்படி கிராஸ் எடுத்துக்க பார்த்தீங்களா? இதே வடிவத்திலேயே பெல்ட் எடுப்போம். இதே ஷேப்பில் தான் நம்ம பெல்ட் எடுக்க போகிறோம். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம இந்த பாயிண்ட் நோக்கி இங்கே வச்சுருந்தோம் அப்படின்னு வைங்களேன். இந்த பாயிண்ட் நோக்கி வச்சோம்னா இங்கே ரொம்ப இவ்வளோ தூரம் தள்ளி வந்திருக்கும். ஓகேவா? இந்த பாயிண்ட் நோக்கி வைக்கும் பொழுது இங்கே வந்துருக்கு. சென்டருக்கு நோக்கி வச்சோம் அப்படின்னா இவருங்க சென்டர் நோக்கி வைக்கும் பொழுது இங்கே வருது. இந்த சென்டர் நோக்கி வைக்கும் பொழுது இங்கே வருது. ஓகேவா? இந்த சென்டர் பாயிண்ட் நோக்கி ஒரு கோடு ஒன்று பிளாக்ல வந்து நான் போட்டு வைக்கிறேன். இந்த சென்டர் நோக்கி ஒரு பாயிண்ட் ஒன்று போட்டு வைக்கிறேன். அப்படியே அதே ஷேப்பில் அப்படியே கீழே வரைக்கும் இருக்கிறேன். இந்த பாயிண்ட் இந்த கணம் வந்து எவ்வளவு உட்காருதுன்றதை நம்ம பார்த்துருவோம். இந்த கணம் இருக்கு இல்லையா? இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் நோக்கி நம்ம வச்சிருக்கோம். இதை பாயிண்ட் நோக்கி வச்சிருக்கோம். இந்த பாயிண்ட் நோக்கி வைக்கும்பொழுது ரொம்ப ஜாஸ்தியாக வந்துடும். ஓகேவா? இந்த சென்டர் பாயிண்டே இருந்திருக்கு. இந்த பக்கம் வச்சு இந்த பக்கம் வச்சிருக்கோம். இப்போ கணம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கணம் வருது அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இதில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 3.25 ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனால் நம்ம வந்து இப்போ மேலே தூக்குவோம். அப்போ மேலே தூக்கும் பொழுது இன்னும் குறையும். 3 இன்ச்சு வரும். 3 6 இன்ச்சு. 6 12 இன்ச்சு. அப்போ அந்த கப்பு தேவையான அளவு, அந்த ஃபர்ஸ்ட் அளவு தேவையான அளவு இதில் கிடைக்குதா அப்படிங்கிறது இதில் பார்ப்போம். இந்த 2 மார்க்கில் எதில் அமையுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ இங்கே 1 1 2 பேக்கில் 1 1 2 டாட்டோட அளவு பார்த்துருவோமா? இப்போ பாருங்க, டாட்டோடைய கணம் வந்து டாட்டு. இப்போ இங்கே நமக்கு என்ன வச்சுருக்கோம்? இங்கே 1 1 2 2 2 4 இன்ச்சு. ஓகேவா? 2 + 2 2 + 2 4. அடுத்தது பேக்கில் 1 + 1 2. அடுத்து இப்போ ஓப்பன் டாட் இருக்கு இல்லையா? ஓப்பன் டாட் நம்ம வந்து 1 இன்ச்சு தாராளமாக வைக்கலாம். 1 இன்ச்சு நம்ம தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா கிராஸ் இந்த வடிவத்தில் பாருங்க. இப்படி கிராஸ் எடுத்துடுவோம். இங்கேருந்து கொஞ்சம் தூக்கி எடுத்துடலாம். கிராஸ் எடுக்கிறோம். இப்போ இதில் இருந்து இதை சென்டராக வச்சுக்கலாம். இப்போ கீழே ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து சென்டர் பாயிண்ட். பாருங்க, இது சென்டர் பாயிண்ட் இந்த பிளாக்ல போட்டிருக்கேன். இப்போ இதுல இருந்து கீழே ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஒரு 1/2 இன்ச்சு. இதில் 1/2 இதில் ஒரு 1/2. ஓகேவா? இந்த சென்டர் பாயிண்ட் எடுத்துட்டு இதோட கணம் பாருங்க. இதோட இந்த கேப் எவ்வளோ விடணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருவோம். இப்போ இதுலேயும் நம்ம வந்து கேப் விடுவோம். இதுக்கப்புறம் இதில் இணைச்சிருவோம் இந்த டாட்டை. மொத்தம் இதில் 4 இன்ச்சு இருக்குது. இந்த கேப்பு நமக்கு வந்து இதில் 1.5 இன்ச்சு கேப் விட்டோம்னா இதுலேருந்து 1.5 இன்ச்சு தள்ளி கேப் விட்டுக்கலாம். 4 இன்ச்சில் இங்கே வந்து 1.5 இன்ச்சு கேப் விட்டுருவோம். மீதி 3 இன்ச்சு இருக்கும். ஓகேவா? 3 இன்ச்சு. ரைட். 3 இன்ச்சு அது அப்படியே மார்க் போட்டுக்கலாம். இது இந்த பாயிண்ட்டு. ஓகேவா? இப்போ இதில் நம்ம அளந்து பார்ப்போம். இப்போ இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு மேலே இருக்குது. இந்த நிப்பிள் பாயிண்ட்லேருந்து 3/4 இன்ச்சு மேலே இருக்குது. இது வரைக்கும் 1 இன்ச்சு வரைக்கும் போகலாம். 1 இன்ச்சு வரைக்கும் போகலாம். 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு வரைக்கும் இதில் மேலே தூக்கலாம். இந்த கிராஸ் இப்படி நோக்கி கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துருக்கோம். இது கிராஸ் எடுத்துக்கிறதுனால இதை நோக்கி கொண்டு வந்துருக்கோம். இப்போ இந்த வித்தும் இந்த அகலம் இதுவும் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா டாட் பிடிக்கும்போது அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். 3 இன்ச்சு இங்கேயும் 3 இன்ச்சு இருக்குது. ஓகே. இந்த சைட்லேயும் 3 இன்ச்சு இருக்குது. இந்த கிராஸ்லேயும் 3 இன்ச்சு இருக்குது. ஓகே. அப்போ தான் அது வந்து நம்ம டாட் பிடிக்கும்போது கரெக்டாக உட்காரும். ஓகேவா? ரைட். இப்போ இந்த கணக்கு இப்போ நம்ம போடும்பொழுது எவ்வளோ வந்திருக்கு? இப்போ இதில் வந்து 6 இன்ச்சு வந்திருக்கா? இதில் ஒரு 1 1 2. ஓகேவா? 1 + 1 2. இப்போ இது வரைக்கும் எவ்வளோ நமக்கு டாட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 4 8 இன்ச்சு வந்திருக்கு. ஓகேவா? டாட் 2 + 2 ஆம் டாட்டில் வந்து 2 + 2. ஓப்பன் டாட் வந்து 1 + 1. இடுப்பு டாட் வந்து 1 + 1. ஓகேவா? இடுப்பு டாட் ட்ராக்கில் வர இடுப்பு டாட் வந்து 1 + 1. மொத்தம் 2 4 8 இன்ச்சு வந்திருக்கு. ஓகேவா?
ரைட். இன்னும் மீதி ஃபுல்லாக நமக்கு இங்கே தான் எவ்வளோ வருது, இந்த கோடு தான் நமக்கு இது கண்டிப்பாக கம்மியாக இருக்குது, சாத்தியப்படாது, அதிகமாக தான் வேணும். அப்போ நம்ம இந்த பிளாக் இந்த கோடை கணக்கு வச்சுக்கலாம். இதுலேருந்து நம்ம 2 இன்ச்சு கேப் விட்டு பாருங்க. இப்போ இதில் 2 இன்ச்சு கேப்பு, இங்கேருந்து 2 இன்ச்சு கேப்பு, இந்த இடத்துல இருந்து தான் நம்ம அந்த பாயிண்ட்டை நம்ம எடுக்க போகிறோம். இதை தான் நம்ம வந்து கிராஸ் எடுக்க போகிறோம். இப்போ பாருங்க, இங்கேருந்து இவங்களுக்கு கிராஸ் எடுத்துடலாம். ஏன்னா இடைவெளி இங்கே 2 இன்ச்சு கண்டிப்பாக விடணும். இவங்க டாட்டோட கனம் ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்கிறதுனால 2 இன்ச்சு இதோடு நிறுத்திக்கிறோம். இந்த பாயிண்டோட நிறுத்திடுறோம். ஓகேவா? இதில் இந்த பாயிண்ட் இங்கே இருக்குது, இந்த பாயிண்ட் இங்கே இருக்குது, இந்த பாயிண்ட் இங்கே இருக்குது. இவங்களுக்கு சைட் டாட் கண்டிப்பாக வைக்கணுமா அப்படிங்கிறது பார்ப்போம். தேவைப்பட்ட சைட் டாட் வைக்கலாம், இல்லை இதுலேயே வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறது நம்ம பார்த்துருவோம். ஏன்னா மேல் பாடிக்கும் நடுப்பாடிக்கும் 5, கீழ்பாடிக்கும் நடுப்பாடிக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணாமே நான் சொல்கிறது. வித்தியாசம் எவ்வளவு? கீழ்பாடிக்கும் வந்து 7.5 இன்ச்சு. இப்போ அதை நம்ம கணக்கு பார்த்துருவோமா? பாருங்க, மேல் பாடிக்கும் நடுப்பாடிக்கும் உள்ள அளவு 5 இன்ச்சு இயல்பாக உள்ள அளவு, நடுப்பாடிக்கும் கீழ்பாடிக்கும் உள்ள அளவு வந்து 7.5 4 இன்ச்சு. நம்ம ஷோல்டர் மைனஸ் பண்ணது 4, ஷோல்டர் மைனஸ் பண்ணது 4 இருக்கு இல்லையா, 4. இப்போ இதில் ப்ளஸ் பண்ணியிருந்தா, ப்ளஸ் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, எவ்வளோ ப்ளஸ் பண்ணியிருக்கோம்? 1.5 இன்ச்சு நம்ம வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு 1.5, இந்த 1.5 வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு இதில் சேர்த்தா கூட போதும். அப்படி சேர்த்தா எவ்வளோ வருது பார்ப்போமா? 7.5 8 9 9 9 18 5 4 9 18 இன்ச்சு. 18 இன்ச்சு நமக்கு டாட்டு தேவைப்படுது குறைஞ்சபட்சம். சரியா? 18 இன்ச்சு தேவைப்படுது. ஓகே, இதில் எவ்வளோ வருது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம சென்டருக்கு நேராக ஒரு மார்க் 1 வச்சுருக்கோம். இருக்கட்டும். இதில் கிராஸ் டாட் கொடுக்க வேண்டிய தேவை வருமா இல்லை அப்படின்றத பார்த்துக்கிறதுக்காக, அதுக்காக. ஓகேவா? இல்லை நம்ம கிராஸ் டாட் கொடுக்க வேண்டிய தேவை வந்தால் கிராஸ் டாட் கொடுக்கலாம். கீழ்பாடி அளவுக்கு மேட்ச் ஆகும்போது எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம கிராஸ் டாட் கொடுத்துக்கலாம். அந்த கணத்தை வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம முன் உயரத்தை பார்த்துருவோம். இது எல்லாமே பார்த்துட்டோம். முன் உயரத்தை பார்த்துட்டு இந்த ஆம்புல ஃபினிஷ் பண்ணிடுவோம். 15 நம்ம அப்படியே வைக்க போகிறோமா, இல்லைன்னா எப்படின்னா, இப்போ இடுப்பு அளவுக்கு இதுக்கு 8 இன்ச்சு வித்தியாசம் இருந்திருந்தால் நம்ம அப்படியே தான் வைப்போம். முன் உயரத்தை அப்படியே வைப்போம். சரியா? இப்போ இதில் என்ன இருக்குது, எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? இதில் 7.5 இன்ச்சு வித்தியாசம் இருக்குது. 6 இன்ச்சு தான் அப்போ வந்து நமக்கு குறைவாக இருக்குது. அப்போ ஒரு பாயிண்ட் குறைக்கணும். சரி, ஒரு பாயிண்ட் குறைக்கணும். இது இருக்கட்டும். இன்னொன்று 43 இன்ச்சு அப்படின்னும்போது இந்த டாட் பாயிண்ட் எழுத்து இருக்குல்ல, இதில் இறங்கி இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிடணும். இந்த பாயிண்ட் நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ 44 இன்ச்சு அப்படின்னா 11 இன்ச்சு இருக்கணும் இந்த பாயிண்டோட ஹைட்டு. அப்படி தானே கணக்கு இருக்குது. நம்ம முன் உயரத்துக்கு அதை கணக்கு எடுப்போம். ஏன்னா இந்த ஷேப் வந்து வர்றதுக்காக. ஓகேவா? 44 இன்ச்சு. ஆனால் நம்ம எடுத்தளவு தான் இப்போ டாட் பாயிண்ட் நம்ம எடுத்தது தான் இப்போ குழப்பிக்கலாம் மாட்டோம். எடுத்தளவு தான் நம்ம வச்சுருக்கோம். 11.5. அப்போ எவ்வளோ கூடி இருக்குது? இது 43. 44னா 11 அப்படின்னா 10.75 வந்திருக்கணும். இது 11 வந்திருக்கு. 3/4 இன்ச்சு இதில் கூடி இருக்கு. ஓகேவா? 3/4 இன்ச்சு இறங்கிருச்சு ஆல்ரெடி. இந்த இதில் வந்து 3/4 இன்ச்சு இறங்கியிருக்கு. இதை நம்ம யோக்குக்கு நம்ம கணக்கில் எடுப்போம். யோக்குடைய ஷேப்புக்கு நம்ம இதில் கணக்கில் எடுப்போம். ஓகேவா? யோக்கு ஷேப் எவ்வளோ எடுக்க போகிறோன்றதுக்கு இதில் கணக்கில் எடுப்போம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ யோக்கு கணக்கில் போட்டுருவோம். யோக்கு அளவு 3.5 இன்ச்சு. 3.5. ஓகேவா? 3.5 இன்ச்சு நம்ம இடுப்பளவு 8 இன்ச்சு வித்தியாசம் இருக்கும் பொழுது 3.5 இன்ச்சு வச்சுருவோம். 3.5 வச்சுருக்கோம். கை வச்சுக்கிட்டுங்க. 3.5 இடுப்பளவு, யோக்களவு 3.5 இன்ச்சு. கரெக்டாக இதில் வந்து ஏன்னா 7.5 இன்ச்சு தான் வித்தியாசம் இருக்குது. ஒரு பாயிண்ட்டை குறைக்கணும். ஒரே ஒரு பாயிண்ட்டை குறைக்கணும். ஓகேவா? 3 இல்லாமல் ஒரு பாயிண்ட் குறைச்சிக்கிறோம். ஒரு இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு விதத்தில் குறைப்போம். இதில் வந்து 1/2 இன்ச்சு தான் இருக்கனால ஒரு பாயிண்ட் குறைச்சிக்கிட்டோம். இப்போ இதில் ஆட் பண்ணுறோம். என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 3.5க்கு 3.25 ஒரு பாயிண்ட்டு. இப்போ 14 இன்ச்சு ப்ளவுஸாக இருந்தால் இது ஓகே. 14 இன்ச்சு உயரத்தில் வந்து ப்ளவுஸ் 14 இருந்தால் இந்த கணக்கு அப்படியே வச்சிடலாம். இப்போ இது வந்து 15 இருக்குது. 1 இன்ச்சு கூடி இருக்குது. அப்போ அந்த 1 இன்ச்சு கூடும் பொழுது இதில் 1 இன்ச்சு நான் திரும்ப இதில் ஆட் பண்ணுறேன். எப்படின்னா 3.25 ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இப்போ 4.25 ஒரு பாயிண்ட்டில் கொண்டு வரேன். 4.25 ஒரு பாயிண்ட்டு இப்படியே கையில் வச்சுக்கோங்க. இப்போ 4.25 ஒரு பாயிண்ட். இந்த 4.25 ஒரு பாயிண்ட் அப்படியே வைக்கலாமா? இப்போ 4.25 ஒரு பாயிண்ட் எழுதிக்கிறேன். இப்போ பாருங்க ப்ளஸ்ஸு. இப்போ 3.5. ஓகேவா? நம்ம 4.5 வச்சுருக்கோம். ஒரு பாயிண்ட் கூட தான் வச்சுருக்கோம். அது அப்படியே இருக்கட்டும் கணக்கில். +1 4.5. ஓகேவா? இந்த 4.5 நம்ம அப்படியே வைக்கலாமா இல்லை மைனஸ் பண்ணணுமா அப்படின்னு பார்க்கணும். 4.5 நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா இங்கே ரொம்ப மேலே ஏறி இந்த ஷேப்போட அளவு மாறும். ஓகேவா? ஆல்ரெடி இதில் இறங்கி இருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம என்ன செய்யறோம், 4.5 அப்படியே வைக்காம இங்கே எவ்வளோ இறங்குச்சோ அதில் பாதியை இங்கே கொடுத்துட்டோம், பாதியை யோக்கில் கொடுக்க போகிறோம். இங்கே எவ்வளோ இருந்துச்சு? 3/4 இன்ச்சு இங்கே இறங்குச்சு இல்லையா? 3/4 இன்ச்சு இறங்கியிருக்கு. எப்படி இது இறங்கியிருக்குன்னு நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா,
44 இன்ச்சுனா 11 இருக்கணும், 43னா 10.75 இருக்கணும். இதுல வந்து 11.5 இருக்கு. ஆல்ரெடி 3/4 இன்ச்சு இதுல இறங்கி இருக்கு, கீழே இறங்கி இருக்கு. ஓகேவா? அப்ப இறங்கி இருக்கிறதுனால இந்த லென்த் இறங்கிருச்சு இல்லையா? லென்த் ஏன்னா முன் உயரத்தை நம்ம கணக்குல எடுக்கும்போது பின்னோட உயரத்தை கணக்கு இதையும் நம்ம கணக்குல எடுக்க போறோம், யோக்கோட கணக்குல கொண்டு வரோம். இது இறங்கிருச்சு, இதுக்கு கீழே தான் நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம், பாயிண்ட் அளவு கொண்டு வந்திருக்கோம். இந்த பாயிண்ட்லாம் கணக்கு எடுத்திருக்கோம். இந்த பாயிண்ட் நம்ம எப்பவும் போலதான் கணக்கு எடுத்திருக்கோம். அப்ப இந்த லென்த் வந்து நமக்கு வந்து 15.25 வந்துருச்சு. ஓகேவா? அதனால இப்ப நம்ம இதுல 3/4 இன்ச்சு, 3/4 இன்ச்சுல பாதி. சரியா? அப்ப நம்ம என்ன செய்யறோம், இப்ப 4.5 இருக்கு இல்லையா? ஒரு பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம கம்மியா தானே வைக்கணும், 4.25 ஒரு புள்ளி தானே வைக்கணும். இப்ப 3 பாயிண்ட குறைச்சோம்னா 4 இன்ச்சு யோக்கு வைக்கிறோம். கடைசியா ரவுண்டா என்ன பண்ணிருக்கோம், நம்ம 4 இன்ச்சு யோக்குன்றது முடிவுக்கு வந்துட்டோம். 4 இன்ச்சு. ஓகே, இந்த 4 இன்ச்சு யோக்கு தான் இப்ப நம்ம இதுல மைனஸ் பண்றோம். பாருங்க, நான் மேல அப்படியே மைனஸ் பண்றேன். இந்த 4 இன்ச்சு யோக்கு வைக்க போறத மைனஸ் பண்றோம். பாருங்க, யோக்கோட ஹைட் ஃப்ரண்ட்ல வந்து 4 இன்ச்சு. ஓகேவா? ஃப்ரண்ட் பக்கம் யோக்கு 4 இன்ச்சுன்னு வைக்கிறோம் இங்க. ஓகேவா? சைட்ல வந்து நமக்கு எவ்வளவு வருதோ அது தானா காமிச்சிடும். இப்போ இந்த 4 மேல மைனஸ் பண்ணிட்டு, மேல் பக்கம் 4 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு அப்படியே நேரா இதுல எடுத்து வரேன். பாருங்க, நேரா கொண்டு வந்துடுறேன். இதை அப்படியே திருப்புறேன், இப்படி இந்த கிராஸ்ல அளக்குறேன். இந்த கிராஸ்ல அளக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு வரணும், இங்க முன் உயரம் 15, நம்ம எடுத்த அளவு அப்படியே 15 வச்சிருங்க. 15 இதோட ஒரு இன்ச்சு சேர்த்தா 16 இன்ச்சு. ஓகேவா? பிளஸ் தையலுக்கு இந்த டாட்டோட சேர்த்து டாட் பிடிச்சோன்னே இந்த மேல மைனஸ் ஆயிரும். இவ்வளவுதான். இப்ப இதுதான் நமக்கு இந்த கீழ்பாடியோட கணக்குல வரப்போகுது. இந்த யோக்கு இந்த பாயிண்ட்டும் நமக்கு மேல வரக்கூடாது. இப்ப இந்த கீழ்பாடி அளவு அப்படியே பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இங்க இருந்து எவ்வளவுன்னா நமக்கு இந்த டாட்டோட கணத்தை நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? இப்ப இந்த பாயிண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப நமக்கு இந்த பாருங்க, இந்த கீழ்படி அளவு இருக்குல்ல, இது எவ்வளவு வருது, இந்த டாட்டோடைய கணம். இப்ப நம்ம லென்த்ல பார்க்கும் பொழுது பாருங்க, லென்த் நமக்கு 4 இன்ச்சு, 4 இல்ல 3.25. இந்த 3.25 இங்க வரணும். இங்க 3.25 வந்து இங்க வரணும். எங்க வருதுன்னு பார்த்துருவோம். இங்க வருது பாருங்க, 3.25 இங்க வந்திருக்கு. ஓகேவா? இந்த பாயிண்ட்ல இருந்து 3.25 இங்க தையலுக்கு கீழே வரும். இது தையலுக்கு. இப்ப இதையும் அளப்போம். இந்த வித்தையும் அளப்போம். 3.5 இன்ச்சு இருக்கு. ஓகேவா? ரெடியும் 3.5 இருக்கு. இந்த 3.5 நமக்கு ஃப்ரண்ட்ல எவ்வளவு வரணும், நமக்கு இப்ப கீழ்படி அளவு வந்து எவ்வளவு வரணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நமக்கு இந்த முடிஞ்சிருச்சு. இப்போ பினிஷிங் எல்லாமே இந்த உடம்புக்கு என்ன அளவு வருதோ அதுதான் நம்ம பார்க்குறோம். நம்மளா கொண்டு போகல, நம்மளா இது பண்ணல, இது தானா காமிக்குது. அது எவ்வளவு வருதுன்றதையும் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா? ரைட்டு. இப்போ நம்ம கீழ்படி அளவு நமக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னா, எடுத்த அளவு இது வந்து எடுத்துட்டோம் 37 இன்ச்சு. நம்ம வந்து வச்சிருந்தா எவ்வளவு வச்சிருப்போம் அப்படின்னா, நம்மளாம் கணக்கு போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா, நடுப்பாடிக்கும் இடுப்புக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு, 7.5 இன்ச்சு. 8 இன்ச்சுனே வைங்க. ஓகேவா? 6 இன்ச்சு தானே, 8 இன்ச்சா வைங்க. அதை 4ஆ பிரிச்சா 2 இன்ச்சு. அந்த 2 இன்ச்சை இடுப்போட ஆட் பண்ணுவோம். ஓகேவா? அந்த 2 இன்ச்சை இடுப்போட நம்ம ஆட் பண்ணுவோம். பாருங்க, இப்ப இந்த கீழ்படி அளவு நம்ம எடுத்த அளவு 37, உடம்புல இருந்து எடுத்த அளவு 37 இதுல இருக்கு. சரியா? நம்ம கணக்கு போறது என்ன அப்படின்னா, இடுப்பளவு 35.5. இது கூட நம்ம வித்தியாசத்தை மேல்பாடிக்கு நடுப்பாடிக்கும் இடுப்புக்குள்ள வித்தியாசத்துல 4ஆ பிரிச்சு வைப்போம். +2. ஓகேவா? +2 ஆட் பண்ணிட்டோம். 4ஆ பிரிக்கும் பொழுது 8 இன்ச்சு வித்தியாசத்தை 2 ஆட் பண்ணிருக்கோம். அப்போ 35 +2 போது 37.5, 6 இன்ச்சு கூட வந்துருக்கு. இப்போ நம்ம எடுத்திருந்தாலும் இதுல எடுத்த அளவுனால 6 இன்ச்சு பிளஸ் வச்சு வைப்போம். இடுப்புக்கு சேமா வைப்போம். எப்படி நம்ம நடுப்பாடிக்கு எப்படி வைக்கிறோம், மேல்பாடி எப்படி கணக்கு மாதிரி பண்றோம், பிளஸ் மைனஸ் பண்றோம், நடுப்பாடியில் பிளஸ் மைனஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி கீழ்பாடியிலையும் அது பிளஸ் மைனஸ் பண்ணுவோம். 6 இன்ச்சு கூட வச்சா ஓகேவா இருக்கும். ஏன்னா எடுத்த அளவு கூட 6 இன்ச்சு கூட வைப்போம். இப்போ இடுப்பு வந்து சேஞ்ச் இல்லை, அப்படியே தான் வைப்போம். ஓகேவா? அப்ப 37 நம்ம கணக்கு போட்டிருந்தாலும் இந்த 37 தான், எடுத்தாலும் 37 தான். 37 6 இன்ச்சு கூட வச்சு கரெக்டா வந்திருக்கு. நம்ம எடுத்திருந்தாலும் பிளஸ் 6 இன்ச்சு ஆட் பண்ணியிருப்போம். ஓகேவா? அப்ப 37. இந்த எடுத்தளவு அப்படியே நம்ம வைக்கிறோம் அப்படின்னா 37 அப்படியே தான் வந்துருச்சு. சரியா? 6 இன்ச்சு கூட வச்சு நம்ம எடுத்திருந்த கணக்குல போட்டாலும் கரெக்டா வருது, கணக்கீடு போட்டாலும் கரெக்டா வந்துருக்கு. ரைட்டு. இது அப்படியே நம்ம வச்சுட்டு இப்போ 37 தான் நமக்கு வரணும்னா, அப்ப இடுப்பு பின்னாடி போக மீதியை நம்ம உருண்டை கொண்டு வருவோம். இப்போ இதை வந்து பார்த்துருவோம். பேக்கில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு மீதியை ஃபுல்லாக கொண்டு வருவோம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் இதில் இந்த டாட் வரைக்கும் 4.5 இருக்கு. இந்த 4.5க்கு இப்போ இந்த பக்கம் கிட்டத்தட்ட 9 இன்ச்சு இருக்கு. ஓகேவா? 9 9னா 9 9 18 36 வரும். அப்படியே 9 வந்து இருந்தா 36 வரும். ஓகேவா? நமக்கு ஆனால் 37 வேணும், 1.5 இன்ச்சு கூட வரணும். சரி, இப்போ நம்ம வந்து பேக்கில் எவ்வளோ இருக்கு, ஃப்ரண்ட்ல எவ்வளோ இருக்குன்றதை வச்சிருவோம். 9 9 18. பேக்கில்
9 + 9 18 இருக்குது. இப்போ நமக்கு இன்னும் எவ்வளோ வரணும், இன்னும் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா, இப்போ இன்னும் 9 9 ப்ளஸ் வச்சு வச்சுன்னா 18 வைப்போம். நம்ம பேக்லேயும் 9 9 வச்சா 18 வரும். ஆனால் நமக்கு வந்து 36 தான் வந்தோம். அப்போ மொத்தம் 36 தான் வரும். நமக்கு 37 வேணும் இல்லையா? அப்போ 1 இன்ச்சு கூட வரணும்ல. அப்போ 18 கூட 1 இன்ச்சு கூட வச்சா 19. 19 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. 19னா இப்போ 9 9 9 9 முக்கால் 9 முக்கால் பாருங்க. 9 முக்கால் ப்ளஸ் 9 முக்கால். ஓகேவா? இப்போ நம்ம இதை டிவைட் பண்ண சேர்த்தோம்னா 9 முக்கால் 9 18 முக்கால் முக்கால் 1 19. இந்த இது ரெண்டையும் கூட்டுவோம். இந்த 18 இந்த 19 அரைக்கு அரை இன்ச்சு ப்ளஸ் வந்து 8 8 16 17 7 மீதி 1 37. ஓகேவா? இந்த 37 நமக்கு வந்துருச்சு. ஓகே. இப்போ நமக்கு பேக் ஃப்ரண்ட்டில் எவ்வளோ வரணும்? 9 முக்கால் வரணும். இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது? 3 இன்ச்சு இருக்குது. 3 இன்ச்சு போச்சுன்னா இப்போ இங்கேருந்து 9 முக்கால் வரணும் இல்லையா? 9 9 முக்கால் தோராயமாக நம்ம முதல்ல பார்த்துருவோம். இங்கே பார்க்குறோம், இங்கே இருக்குது இந்த ஹைட்டு பாருங்க. இந்த ஹைட் இருக்கு இல்லையா? இந்த ஹைட்டை கணக்கு சும்மா ஒரு சின்ன புள்ளி வைக்கிறேன். 9 முக்கால் கிட்ட இங்கே ஒரு புள்ளி வைக்கிறேன். இங்கேருந்து எவ்வளோ ஹைட்டுக்கு மேலே வந்திருக்குன்றதை நம்ம பார்த்துருவோம். இங்கே பாருங்க எவ்வளோ மேலே ஏறி இருக்கு. 1 இன்ச்சு மேலே ஏறி இருக்குது. இங்கேருந்து 1 இன்ச்சு மேலே ஏறி இருக்குது. அந்த 1 இன்ச்சு மேலே ஏற ஒரு புள்ளி வைக்கிறேன். இந்த இடத்துல வரணும். ஓகேவா? இந்த நான் கருப்பில் போடுறேன். இந்த இடத்துல வரணும் நமக்கு 9 முக்கால் 3. இந்த நிப்பிள் பாயிண்ட்டு 9 முக்கால். இந்த நிப்பிள் பாயிண்ட்டுக்கு மேலே வரக்கூடாது. நிப்பிள் பாயிண்ட் வந்து கொஞ்சம் இறங்கினாலும் பரவாயில்ல, மேலே வரக்கூடாது. ஓகேவா? அப்போ 9 முக்கால் பாருங்க. 9 முக்கால் எங்கே வருதுன்னா இந்த கோடை கொஞ்சம் பெரிய கூட போட்டுக்கலாம். இந்த இடத்துல வருது. இங்கே ஒரு பாயிண்ட்டு. ஓகேவா? இந்த பாயிண்ட் நம்ம இங்கே வச்சுருவோம். இங்கே ஒரு புள்ளி. இப்போ இதுக்குள்ளே இருக்கிற இடைவெளி எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா? பாருங்க, இதுக்குள்ளே இருக்கிற இடைவெளி வந்து 4 முக்கால் இருக்குது. இதுக்குள்ளே வர்ற இடைவெளி 4 முக்கால் இருக்குது. 4 முக்கால் நமக்கு வந்து இப்போ இதை சென்டர் பிரித்தோம் அப்படின்னா, இதை வந்து சென்டர் பிரிக்கணும் இல்லையா? நம்ம இதை சென்டர் பிரிக்கும் பொழுது இப்போ இதுலேருந்து 1 இன்ச்சு மேலே ஏறி இருக்குது. 4 முக்கால் இருக்குது. ஓகே. இப்போ நம்ம இது இங்கே இந்த கிராஸை நம்ம செக் பண்ணுவோம். இந்த கிராஸை செக் பண்ணிக்கலாம். இந்த கிராஸ் எவ்வளோ வரணும் நமக்கு? 3 முக்கால். இந்த 3 முக்கால் இங்கே இருக்கான்னு பார்ப்போம். கரெக்டாக இருக்குது இந்த 3 முக்கால். பாருங்க, இந்த 3 முக்கால் கரெக்டாக இருக்குது. இந்த பாயிண்ட்டு 3 முக்கால். அப்போ இதுவும் ஓகே, இதுவும் ஓகே. இப்போ இதை தான் நம்ம சென்டர் பிரிக்கணும். 4 முக்கால். இந்த 4 முக்கால் 4ன்னா 2 1/4. ஓகேவா? 4ன்னா 2 1/4. 2 1/4 ஒரு பாயிண்ட்டு. இதை சென்ட்ரு. ஓகேவா? 2 1/4 ஒரு பாயிண்ட்டு. 2 இப்போ 4 முக்கால் இருக்கு இல்லையா? 4ன்னா வைங்களேன். 2 2 2ன்னா 4. 2 1/4 2 1/4 4. 2 1/4 ஒரு பாயிண்ட்டு. ஓகேவா? இது சென்டர். இப்போ இதுதான் சென்டர். ஒரு நூல் இப்படி உள்ளே வருது. ஓகேவா? ஒரு நூல் இப்படி உள்ளே வருது. ஓகே. இதுதான் சென்டராக இருந்தது. இந்த சென்டருக்கு வந்துருக்கு. ஓகே. இதை நகர்த்திருந்தோம்னா கூட நமக்கு இங்கே இதில் வந்து நிப்பிள் பாயிண்ட்டு கொஞ்சம் மேலே போயிருக்கும். ரைட், இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். வேறு எதையும் நீ குழப்பிக்க வேண்டாம். இப்படியே நம்ம போட்டுருவோம். கரெக்டாக அதில் என்ன காமிச்சிருக்கு. இப்போ நம்ம எவ்வளோ டாட் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். இதுலேயும் நம்ம பாயிண்ட்டுக்கு போட்டுட்டோம். இந்த உயரத்தையும் நம்ம கணக்கில் எடுக்கணும். பாருங்க, இந்த உயரம் எவ்வளவு? 3 முக்கால்னா அதே 3 முக்கால் இங்கே வரணும். கரெக்டாக இருக்குது. ப்ளஸ் தையலுக்கு இங்கே 3 முக்கால், இங்கே 3 முக்கால் தையலுக்கு. இந்த உள்ள அளவு சென்டர் பிரிச்சாச்சு. இப்போ நமக்கு எவ்வளோ வந்திருக்கு டாட்டோட அளவுனா 4 முக்கால். 4 முக்கால் 4 முக்கால் எவ்வளவு? இந்த 4 முக்கால் 4 முக்காலும் 9.5யா? 9.5. ஓகேவா? 4 முக்கால் 4 முக்கால் 9.5. இந்த 9.5 இந்த டாட்டோட ஆட் பண்ணுவோம். இப்போ 9.5 டாட்டு இங்கே ஒரு 9.5 நம்ம ஆட் பண்ணுவோம். இது 8. இது வந்து 8 வந்திருக்கா? இப்போ ஒரு 9.5. இதில் மொத்தம் டோட்டல் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாமா? 8 8 8 16 17 17.5. சரியா? பாருங்க 4. இது வந்து 10ன்னு வச்சுக்கலாமே. 18 6 இன்ச்சு மேனேஜ் பண்ணால் 17.5. 17.5 இன்ச்சு நமக்கு டாட்டு வந்திருக்கு. ஓகேவா? 17 எவ்வளோ நமக்கு தேவை? 18. 18 இன்ச்சு நம்ம வந்து கணக்கு போட்டோம் இல்லையா? எவ்வளவு ஷோல்டர் மைனஸ் பண்ணது? மேல் பாடிக்கும் நடுப்பாடிக்குள்ள வித்தியாசம், இடுப்புக்கும் நடுப்பாடிக்கும் இடுப்புக்குள்ள வித்தியாசம். இது வந்து நம்ம நடுப்பாடில் ப்ளஸ் பண்ண ஒரு 1.5 இன்ச்சு எல்லாம் சேர்த்தா 18. இப்போ நமக்கு 17 வந்து காமிச்சிருச்சு. 17 கரெக்டாக காமிச்சிச்சு. இப்போ 18 நமக்கு வேணாலும் இந்த 6 இன்ச்சு கூட வச்சிருந்தா கூட இந்த நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் தொட்டிருந்தா கூட கரெக்டாக தான் வந்திருக்கும்.
ஓகேவா. நம்ம நிப்பிள் பாயிண்ட்டை தொட வேணான்றதுக்காக நம்ம வச்சுருந்தோம். நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் இங்கே கொண்டு வரல. ஓகே, இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டை வந்து முடிச்சு 3 இங்கே எவ்வளோ வந்துச்சு 3.5. நமக்கு இந்த 9.25 இங்கே வச்சோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து எவ்வளோ வைக்கணும் 9.25 தானே. 9.25 இங்கே வைக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து 9.25 வச்சு நிப்பிள் பாயிண்ட்டு நம்ம இங்கே வந்திருக்கு பாருங்க. இந்த சைடோடைய ஹைட்டு இது ப்ளஸ் தையலுக்கு இங்கே வந்துடும். ஓகேவா, தையலுக்கு. இப்போ இந்த யோக்கோட ஹைட்டு செக் பண்ணுவோமா. இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த சைடோடைய யோக் ஹைட் செக் பண்ணுவோமா. இங்கே எவ்வளோ இருக்குது, இந்த ஹைட் எவ்வளோ இருக்குன்றது நம்ம பார்த்தோம்னா சைடு யோக் எவ்வளோ வருதுன்றது நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஃபுல் ஹைட் இங்கே வருங்க, இங்கேருந்து வைக்கிறேன். இங்கேருந்து வைக்கும் பொழுது 8 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. ஓகேவா, அந்த 8 இன்ச்சு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. அப்படியே அதை கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன். 8 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மின்றதை இங்கே வைக்கிறேன் ரெடியில். இப்போ நமக்கு எவ்வளோ வருது யோக்கோட அளவு பார்த்தீங்கன்னா சைடில் 2.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்குது. அவ்வளோதான், 2.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வருது இங்கே. ஓகேவா, 2.5 ஒரு பாயிண்ட்டு. இப்போ ஃப்ரண்ட்டில் எவ்வளவு 4 சைடில் 2.5 ஒரு பாயிண்ட்டு 2.5.1. இது சைடோட யோக்கு லென்த்து. ஏன்னா இவங்களுக்கு பஸ்ட் அளவு அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, அப்போ அது வந்து கம்மியாக வருது. பஸ்ட் அளவு அதிகமாக இருக்கும் பொழுது சைடு யோக்கு அளவு கம்மி. ஃப்ரண்ட்டு தூக்கியிருக்கோம், அப்படியே சைடில் விரிஞ்சு வந்திருக்கு. அவங்களுக்கு அப்படியே தான் வந்திருக்கும். இப்போ நம்ம வந்து 15 இன்ச்சு ப்ளவுஸ் இது இன்னும் அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் இதோட அளவு அமைப்பு மாறும். இன்னும் இந்த ஆம்லோட அமைப்பு நம்ம எதுவும் மாற்ற வேண்டியது இன்னும் தூக்குறோம் அப்படின்னா இங்கே மேலே தூக்க வேண்டிய தேவை வந்ததுன்னா இன்னும் ஒரு 6 இதில் தூக்கலாம், கம்மியாக கூடும். யோக்கோட ஹைட்டு இங்கே குறைஞ்சிரும். இன்னும் இந்த இறக்குனா தான் இங்கே கூடும், இங்கே கூடும். இல்லைன்னா இங்கே தூக்க இங்கே குறையும். இதை யோக்கோட ஹைட்டு நம்ம எவ்வளோ வைக்கிறோன்றது கணக்கு கூட வச்சு நீங்கள் இதில் 3 இன்ச்சு வர வைக்கணும் அப்படின்னா இங்கே டவுன் பண்ணலாம். ஓகேவா, இந்த டவுன் பண்ணிங்கன்னா ஆமுல் அளவு டவுன் ஆகும். ஓகேவா, அப்போ ஆமுல் அளவு டவுன் ஆனால் நம்ம மைனஸ் இங்கே பண்ணாமல் இங்கே பண்ணுற மாதிரி ஆயிடும். ஓகேவா, அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே மைனஸ் பண்ணோம் இல்லையா, இங்கே அரைஞ்சு மைனஸ் பண்ணதை இங்கே கம்மி பண்ணால் ஆமுல் அளவு இறக்கலாம். நமக்கு போதும், இந்த 2.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் போதும். இந்த இதுக்கு இந்த பாடிக்கு இந்த கப் ஷேப்புக்கு இந்த பெஸ்ட் அளவு அதிகமாக இருக்கிறதுக்கு இது கரெக்டாக உட்காரும். ஓகேவா, அப்படியே வச்சிடலாம். இது எல்லாமே கிளியராக அமைஞ்சிருச்சு. அப்படியே பக்கவா இதில் என்னமே நம்ம இது பண்ணல, இதில் இருக்கிறத அப்படியே வச்சிட்டோம். ரைட், அப்படியே மார்க் போட்டு லிங்க் பண்ணிக்கலாமா. இந்த ரெடி அப்படியே வச்சு இந்த தையலோட சேர்த்தே போட்டோம். இங்கே வரும்போது யோக்கு அளவு இப்படி தூக்கியிருக்கோம். இப்போ நம்ம இப்போ இதில் வைக்கும்போது எப்படி வெட்டுறோம் அப்படிங்கிறத சேஃப் பார்த்துக்கலாம். ஏன்னா இப்படி டவுனாக வருது அப்படின்னா நமக்கு இங்கே திருப்பிடணும். மேலே ஏறுது அப்படின்னா இது அப்படி இல்லை, ஏன்னா இது வந்து டவுன் ஆகுது பார்த்தீங்களா, அதனால் இப்போ திருப்பிட்டா இது அப்படியே உட்காரும். இங்கே வந்து இது உட்காரும், அப்படின்னா சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா சைடில் வந்து இந்த இழுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா, இந்த அளவுக்கு அப்படி லைட்டாக திருப்பிக்கிறோம், ஒரு 1/4 இன்ச்சு. அந்த ஷேப் எடுக்கும்போது கரெக்டாக உட்காந்துரும். ஓகே, இது அப்படியே நம்ம வந்து ரவுண்டு எடுத்துடுறோம். அவ்வளோதான், கீழே வந்து அப்படியே ரவுண்டு எடுத்துடுறோம், ரவுண்டு. இப்போ இதில் தையலுக்கு எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு விடணும். தையலுக்கு வந்து மேலே வந்து 1.5 பாயிண்ட்டும் கீழே 3 பாயிண்ட்டும் வச்சுக்கோங்க. இங்கே வந்து 3 பாயிண்ட்டும் இங்கே 1.5 பாயிண்ட்டும் போதும். இப்போ இதில் தையலுக்கு இங்கே மேலே தையலுக்கும் இங்கே தையலுக்கு கண்டிப்பாக விடணும். இதை நீங்கள் அப்படியே வெட்டும் பொழுது இதில் விட்டு தான் நம்ம வெட்டணும் கழுத்துக்கு. இப்போ ஆம்புலை மட்டும் ஃபினிஷ் பண்ணிடுவோமா. ஆம்புல் மட்டும் கவர் தட்டு எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் முடிச்சிடலாம். இப்போ இந்த ஹைட்டை செக் பண்ணணும் இல்லையா, இந்த ஹைட்டை செக் பண்ணணும். இந்த சைடு இருக்கிற ஹைட்டுக்கும் இந்த சைடு இருக்கிற ஹைட்டுக்கு எவ்வளோ, 5.5 இன்ச்சு இந்த சைடில் இருக்குது ஹைட்டு. இங்கேருந்து அந்த 5.5 வைக்கணும், இங்கேருந்து அந்த 5.5. ஓகே, இங்கே வந்துருக்கு, இங்கே 5.5 சைடில் 5.5. அப்போ தான் நம்ம பிடிக்கும்போது கரெக்டாக உட்காரும். ஓகேவா, இப்போ இந்த பாயிண்ட்டு நம்ம அப்படியே நேராக கொண்டு வந்துடுவோம். இந்த பாயிண்ட்லேருந்து இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ இதில் மட்டும் மேலே ஏறி இருக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே ஏறி இருக்குது. அப்போ என்ன செய்யணும், இங்கே எவ்வளோ ஏறி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் ஏறி இருக்குது. இந்த 3 பாயிண்ட்டை இங்கே நம்ம உள்ளே கொண்டு வர போகிறோம். இந்த 3 பாயிண்ட் இருக்குல்ல, 3 பாயிண்ட் இங்கே கொண்டு வரோம். இதில் சென்டர் எங்கே இருந்துன்னா இதில் ஒரு 2.5 இன்ச்சு கீழே, 2.5 இன்ச்சுலேருந்து இப்போ ப்ளவுஸ் ஹைட் 15நால 2.25 கிட்ட வச்சுருக்கோம். ஓகேவா, இந்த இடத்துல இப்போ இதை அப்படியே இங்கேருந்து ஷேப் எடுக்கிறோம். பாருங்க, இதிலேருந்து இப்படி இதை ஷேப் எடுக்கிறோம். அவ்வளோதான், அப்படியே போய் உள்ளே போய் கச்சின்னு போய் அழகாக உட்காந்துரும். இந்த ஆம்புகள் வந்து அப்படியே போய் உட்காந்துரும், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பழைய அளவையும் இந்த அளவையும் நம்ம அளக்கணும்.
ஆம்பல் அளவு அதிகரிச்சிருக்கா இல்லை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகேவா? இந்த பழைய அளவு, இது நேராக வர்றது, இது வந்து புதிய அளவு. இந்த ஆம்பல் அளவு ஃப்ரண்ட் அளவு கூடிடக்கூடாது இல்லையா? அதனால கவர் தட்டு எடுத்தாலும் இதுதான் நம்ம இப்போ எடுத்த கவர் தட்டு. இதுதான் இவங்களுக்கு பஸ்ட் அளவு அதிகமாக இருக்குது இல்லையா? அதனால தூக்கி தான் இருக்கணும், குறைய இறக்கக்கூடாது. இப்போ நான் டவுன் கூட சொன்னேன் பார்த்தீங்களா? இவங்களுக்கு டவுன் பண்ணக்கூடாது. ஓகேவா? நம்ம யோக்குக்காக டவுன் பண்ணுறோன்னு பண்ணிடக்கூடாது. அது இவங்களுக்கு பஸ்ட் அளவு அதிகம், அதனால ஆம்பல் ஏறுனாலும் பரவாயில்ல. இப்போ இதை பிடிக்கும்பொழுது இது ஏறும், இப்படி ஏறும். சரியா? தூக்க தான் வேணுமே தவிர இறங்கக்கூடாது. பஸ்ட் அளவு வித்தியாசம் நடுப்படி அளவு அதிகமாக இருக்கும் பொழுது அதையும் நோட் பண்ணிக்கணும். ஓகே, அதுவே நமக்கு அந்த அமைப்பு வந்து காமிச்சிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்றதை, எந்த ப்ளவுஸ்க்கு எப்படி பண்ணுறோன்றதை நம்ம செக் பண்ணணும். இப்போ இதில் நார்மலாக இதில் இருந்த அளவு என்னன்றது நம்ம செக் பண்ணிவிட்டு 5.75 ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ நான் இதில் என்னென்னா அதே 5.75 ஒரு பாயிண்ட் வருதான்னு செக் பண்ணிக்கிறேன். சரியாக வந்துருச்சு 5.75 ஒரு பாயிண்ட். ஏன்னா நம்ம இங்கே எவ்வளோ இதை வச்சோ அதை மைனஸ் பண்ணி இங்கே உள்ளே கொண்டு வந்து திருப்பி கொண்டு வந்தோம். இதுவும் 5.75 ஒரு பாயிண்ட். இது இயல்பாக, இது வந்து பழைய பேக்கோட அளவு, இது ஃப்ரண்ட்டோட அளவு. இப்போ இதை கொண்டு பிடிச்ச உடனே அப்படியே கரெக்டாக உட்காந்துரும். ஓகேவா? இது பாடி. ரைட்டு. இப்போ நம்ம இதில் ஒரு வி எடுக்கணும். இந்த இடத்துல இருந்து நமக்கு வி எடுக்கணும். இந்த சென்டர் பாயிண்ட்டை கட்டிங்கில் நம்ம இந்த ஷேப்பு கண்டிப்பாக இப்படி கொடுத்தாகணும். இது அதுக்கப்புறம் நம்ம சைஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மடித்து வச்சு நம்ம சைஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃப்ரண்ட் கிளியராக எல்லாமே எடுத்துட்டோம். அப்படியே கட் பண்ண வேண்டியதான். இந்த டாட் அப்படியே பேக் டாட்டை மட்டும் நம்ம இந்த ஆம்பல் டாட்டை மட்டும் பக்கம் முதல்ல செட் பண்ணிக்கிடுவோம். இதை நோக்கி கரெக்டாக பாருங்கள். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நமக்கு அப்படியே கரெக்டாக வந்திருக்கு. இந்த பெரிய அளவெல்லாம் வரும்பொழுது இந்த மாதிரி அமைப்பு வந்து நமக்கு எல்லாமே அமைஞ்சிச்சுனாலே அதோட இது வந்து இன்னும் நல்லாவே வரும். அது அமைஞ்சிருக்கு, நல்லாவே அமைஞ்சிருக்கு. ஓகேவா? இந்த அளவுகள் வந்து நல்லாவே அமைஞ்சிருக்கு கரெக்டாக. ஓகே, பாருங்க. இது நம்ம கரெக்டாக இந்த இடத்துல தான் நம்ம வந்து இப்படி தான் வந்து வைக்கிறோம். ஓகேவா? இந்த டாட்டோட அளவு இப்படி தான் நம்ம வந்து கரெக்டாக பிடிச்சி உள்ளே கொண்டு வந்து உட்கார வைக்கிறோம். இப்போ நான் இதில் ஷேப் மட்டும் இதில் லைட்டாக அப்படியே அழகாக ஒரு ஷேப் எடுத்துடுறேன். இங்கே லைட்டாக ஆழம் எடுத்து இப்படி திருப்பிருக்கேன். ஓகேவா? அப்பதான் அழகாக உட்காரும் அதுக்காக. ஓகே, சென்ட்ரு முடிஞ்சிச்சா? சென்ட்ரு 3 அர்க்காத் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நமக்கு இந்த சைடு டாட்டு, இந்த சென்டரும் இதுவும் சேர்ந்துருக்கணும். இப்போ நம்ம இது வந்து நம்ம செக் பண்ணிடலாம். அதுக்கு இது ரெகுலர் ப்ளவுஸ், இது எல்லாமே ரெகுலர் ப்ளவுஸுக்கு தான் நம்ம வச்சுருக்கோம். இன்னும் இதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து டாட்டோடைய இதெல்லாம் வந்து அமைப்புகள் வந்து மாற்றி அதெல்லாம் நம்ம பண்ணுறதெல்லாம் அப்புறம். ஓகேவா? டாட்டோட சிங்கிள் டாட் ப்ளவுஸு, வேறு மாதிரியான ஃப்ரண்ட் டாட் ப்ளவுஸு, ஃப்ரண்ட்டு ஃப்ரெஞ்சஸ் கட்டு, இப்போ இவங்களுக்கு ஃப்ரெஞ்சஸ் கட்டு போடுறோம் அப்படின்னா அதோட அமைப்பு வேறு மாதிரி இருக்கும். ஓகே, இது சென்ட்ரு எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இந்த பாயிண்ட்டும் நமக்கு சேர்ந்துருச்சு கரெக்டாக. இந்த பாயிண்ட் சேர்ந்துருச்சு. அப்போ இதுக்குள்ளே இருக்கிற இந்த இதை வந்து ஒழுங்குபடுத்திடணும், இது சைஸ் பண்ணிடணும் ஒரே லெவலாக. ஓகேவா? ரைட்டு.
நம்ம டாட்டோட இது கூட பார்த்தீங்கன்னா ரெடியில் தான் நம்ம வந்து அளந்தோம். ரெடி தான் அளந்துருக்கோம். ஓகேவா? ஓகே. அடுத்தது இதில் வந்து நாச்சு, இங்கே நாச்சு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்துலேயும் குத்து போட்டுடணும். இந்த பாயிண்ட்டு குத்து போட்டுக்கலாம், இந்த பாயிண்ட்லேயும் குத்து போட்டுக்கலாம், இந்த பாயிண்ட்லேயும் குத்து போட்டுக்கலாம். ஓகே, ஃப்ரெண்ட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம யோக் எடுத்துட்டோம்னா ஸ்லீவ்ன்றது நம்ம ரெகுலராக எடுக்கிற அளவு தான். இவங்களுக்கான கேப் கேட் கம்மியாக வரப்போகுது. இவங்களோட ஸ்லீவும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது அந்த ஸ்லீவையும் நீங்கள் பார்த்துருங்க. இப்போ யோக்கு வந்து நம்ம செக் பண்ணிடுவோம். இப்போ பாருங்க, யோக்கு நம்ம சைடில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாருங்க கரெக்டாக இதை அப்படி தான் வச்சு பார்க்குறோம். நம்ம முதல்ல அளவில் எடுத்துருந்தோம் இல்லையா, யோக்கு எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா 2.5 ஒரு பாயிண்ட்டு, கரெக்டாக 2.5 ஒரு பாயிண்ட் வந்துருக்கு. ஓகேவா? இப்போ பாருங்க, அதில் கீழே ஒரு 1 இன்ச்சு நம்ம முதல்ல மார்க் போட்டுருவோம். 1 இன்ச்சு நம்ம கீழே ஒரு மார்க் போட்டுருவோம். 1.25 இன்ச்சுக்கு பட்டி மடிக்கிறதுக்கு மார்க் போட்டுருவோம். இதில் தையலுக்கு ஒரு ரெடி மார்க்கு, இது தையலுக்கான மார்க்கு. ஓகேவா? இதுக்கப்புறம் 3/4 இன்ச்சு, அந்த 3/4 இன்ச்சு தான் ஏறி இழுக்க போகிற 3/4 இன்ச்சு. அடுத்தது இதிலிருந்து இடுப்பளவு எவ்வளவு? 8.5 இன்ச்சு. பாருங்க 8.5. இதுக்கப்புறம் தையலுக்கு 1.5 இன்ச்சு, கரெக்டாக 1.5 இன்ச்சு இருக்குது. ஓகே, நம்ம வேணும்னா இங்கே சின்னதாக ஜாயின் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதில் தான் நம்ம வந்து இந்த தான் கிராஸு, இதுதான் கிராஸு. ஓகேவா? இப்போ நம்ம இதை நான் ஸ்ட்ரைட் மார்க் ஒன்று போடுறேன். இதே ஸ்ட்ரைட் மார்க்கு, இப்படி ஸ்ட்ரைட் மார்க் போட்டேன். இதுதான் நம்ம கிராஸு. பாருங்க, இதுலேருந்து இதில் கிராஸ் எடுக்க போகிறோம். ஓகேவா? இந்த 3/4 இன்ச்சு இங்கே கூடி இருக்கும் இங்கேருந்து. இப்போ இதோட ஹைட்டை நம்ம பார்த்துட்டு அதுலேருந்து கிராஸ் எடுத்துருவோம். இதோட ஃப்ரண்ட் ஹைட் எவ்வளவு? 4 இன்ச்சு. ஃப்ரண்ட்டோட ஹைட்டு 4 இன்ச்சு. 4 தையலுக்கு. ஓகேவா? ஃப்ரண்டோட உயரம் 4 தையலுக்கு. இப்போ இந்த கிராஸ் ப்ளஸ் இந்த பக்கம் தையலுக்கு. ஓகேவா? ரைட்டு. இப்போ இந்த கிராஸ் வந்து அப்படியே பாருங்க, இந்த கிராஸோட சேரும். இங்கே பாருங்க, தெரியுதா? இங்கேருந்து என்ன கிராஸ் வருது அப்படியே இந்த கிராஸ் வருதா? இங்கே என்ன கிராஸ் வருதோ அது அப்படியே வருது. இதுதான் ஃப்ரண்ட். நீங்கள் வந்து இவங்களுக்கு அந்த பஸ்ட் அளவு அதிகமாக இருக்கும்போது அப்படியே அழகாக வந்து இடுப்புக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் சூப்பராக வந்து உட்காரும். முதுகு வந்து கம்மியாகவும் இந்த பஸ்ட் அளவு அதிகம் போது இந்த ஷேப் அப்படியே அவங்க இந்த ப்ளவுஸை போடும் பொழுது மேல் பாடியில் கம்மியாக இருந்தது. இது வந்து ஷோல்டரும் இறங்க தன்மையும், ஷோல்டரையும் இறங்க விடாமல், பிராட் நெக் வேறு கேட்டிருக்காங்க, ஷோல்டர் இறங்க விடாமல் இருக்கும். அப்படியே இந்த கிராஸ் இப்படியே வந்துடும். ஓகேவா? இந்த ஃப்ரண்ட் நெக்கெல்லாம் நான் கொஞ்சம் ஆழமாக வெட்டணும். இந்த இடத்துல லைட்டாக நெக்கோட பிராட் வந்து நம்ம ஏற்கனவே வந்து அரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, ரவுண்டு அவங்க கேட்டதுனால கொஞ்சம் நல்லா டீப்பாக அப்படி எடுத்துக்கிறோம். ஓகே, ரைட். இப்போ நம்ம மார்க் போட்டோமா? இப்போ சைடு இந்த இடுப்பளவு பார்த்துட்டோம். இந்த சைடோட உயரம் எவ்வளவு? நமக்கு 2 ஒரு பாயிண்ட், 2.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் தானே நமக்கு சைடோட அளவு. 2.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட். இந்த எழுதி வச்சுருக்கோம் பாருங்க, 2.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் அது மேலே தையலுக்கு வந்துடும். இப்போ இந்த 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 ஷேப் அளவு, இந்த ஷேப் அப்படியே இதில் கொண்டு வந்து மார்க் போட்டுக்கலாம். இந்த ஷேப்பை பாருங்க, இப்படி ஷேப் கரெக்டாக இப்படி கொண்டு வந்து போட்டுங்க, அழகாக உட்காரும். இது ரெடியில் நான் மார்க் ஃபஸ்ட்டு போடுறேன். இப்போ நம்ம கீழ்பாடியும் செக் பண்ணணும். இப்போ நம்ம இதில் கீழ்பாடி அளவை செக் பண்ணுவோம். கீழ்பாடி அளவு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் அளவு எவ்வளவு? கீழ்பாடியோட அளவு 9.75. 9.75 வரணும். ஃபஸ்ட்டு ஒரு 3.5 இன்ச்சில் ஒரு மார்க் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டோட அளவு வந்து 9.75 கீழ்பாடி அளவு. பேக்கில் வந்து 9 இன்ச் இல்லையா, ஃப்ரண்ட் வந்து 9.75. இதை நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சம் கிராஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. ம் 6.25. ஓகே, இந்த சைடு நமக்கு 6.25 வரணும். இப்போ இதில் கிராஸ் ரொம்ப வந்ததுன்னா பாருங்க, 6.25 இங்கே வருது. இப்போ எவ்வளோ கிராஸ் வருது அப்படின்றத பார்ப்போம். இவ்வளோ கிராஸ் வருது. ஓகே தான், ரொம்ப ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது.
இவ்வளோ கிராஸ் வருது. இப்போ நம்ம இந்த கிராஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வருதுன்னா இதை உள்ளே கொண்டு வரணும்னா இங்கே டவுன் பண்ணணும். இங்கே இன்னும் டவுன் பண்ணி இப்படி டவுன் பண்ணிவிட்டு திரும்ப இப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா இங்கே கொஞ்சம் உள்ளே வரும். ஓகேவா? நமக்கு இந்த ஷேப் நல்லாயிருக்கும். இந்த அமைப்பு வந்து அப்படியே வந்து கரெக்டாக உள்ளே உட்காரும். அதனால் இது இப்படியே இருக்கட்டும். நம்ம இங்கே இது வந்து ரொம்ப பெரிய கிராஸ்லாம் இல்லை, ஓகே தான், ரைட்டா? இங்கே நம்ம வெளியே கொண்டு வந்துருக்கோம்ல, அதனால இங்கே உள்ளே வந்திருக்கு. இதை இப்படி கொண்டு வந்தோம்னா இது நேராக வந்துடும். ஓகேவா? அதனால் இருக்கட்டும், இந்த கிராஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ இது ரொம்ப கிராஸ் வருதுன்னா ஒரு 4 இன்ச் உள்ளே கொண்டு வந்து இதை 4 இன்ச் வெளியே கொண்டு வரலாம். இப்போ நீங்கள் மார்க் போடும்போது ரொம்ப ஜாஸ்தியாக தெரியுது அப்படின்னா இங்கே ஒரு 4 இன்ச் மட்டும் இங்கே வளர்த்துட்டு அந்த 4 இன்ச் இங்கே கொண்டு வந்து அந்த கிராஸ் அமைப்பு, இது வந்து அமைப்பு நல்லா இருக்குன்னா நம்ம இது எப்படி இருக்கட்டும். இந்த கிராஸ் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு இதில் அட்டாச் பண்ணி நம்ம 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு இதில் நான் எக்ஸ்ட்ரா வச்சுக்க போகிறேன், அவ்வளோதான். ரைட். இப்போ நான் இதை அப்படியே வெட்டிட்டு 1.5 இன்ச் அப்படி வச்சுக்கிறேன். இப்போ தையலுக்கு விட்டு வெட்டிடுவோம். இதுதான் முன்பக்கம். இந்த டபுள் நாச்சு கண்டிப்பாக பண்ணி வச்சிடணும். டபுள் நாச்சு இந்த கிராஸு, அப்போ தான் அந்த அடையாளத்துக்கு வரும். இங்கே வந்து நம்ம 1.5 இன்ச்சு இதில் ஜாயின் பண்ணிட்டு அப்படியே வளர்த்துக்கலாம். ஓகேவா? இங்கே நமக்கு 1.5 இன்ச்சு தையலுக்கு வேணும், 1.5, இங்கேயும் 1.5 இன்ச்சு வேணும். அவ்வளோதான். அப்படியே இந்த கிராஸ் எடுத்து இது அப்படியே நேராக இங்கே வந்துடும். ஓகேவா? இப்போ இது வந்து இந்த ஷேப் அப்படியே எப்படி வருதோ அதே ஷேப்பில் அப்படியே நம்ம வந்து வச்சுருக்கோம். இப்போ இதுதான் வந்து ஜாயின் பண்ணுற இடம் இந்த இடத்துல. அப்போ நமக்கு இது கரெக்டாக வந்துருச்சு. இது ரொம்ப மேலே போகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம இது மேலே போயிருக்கோம். இது லைட்டாக நேராக தான் வருது, அதனால் இந்த ஷேப் நம்ம கொடுத்தது கரெக்டாக வந்துருச்சு. ரைட்டு. யோக்கு அப்படியே எடுத்தாச்சு. இது ஃப்ரண்ட்டு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இது சைடு. ஓகே. அப்படியே நம்ம வந்து அட்டாச் பண்ணும்போது சரியாக வந்து உட்காந்துரும். அமைப்பாக கரெக்டாக வந்து உட்காந்துரும். சூப்பராக. ரைட். முதல்ல ஒரு ஸ்ட்ரைட் மார்க் போட்டோம். இங்கேருந்து 1.5 இன்ச்சு தையலுக்கு விடுறோம். முனங்கையோட அளவு எவ்வளவு? 14, 7 இன்ச்சு ப்ளஸ்ஸு 1.5 இன்ச்சு தையலுக்கு. இதை முதல்ல வெட்டி கிளியர் பண்ணிடலாம். இதை இப்போ உயரம் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு உயரம், கையோட உயரம் 10 இன்ச்சு உயரம் மார்க் போட்டுட்டோம். ப்ளஸ்ஸு தையலுக்கு அடங்கி சுற்றளவு 15.5 ப்ளஸ்ஸு 1/2 இன்ச்சு ஆட் பண்ணுறோம். அப்போ 16, 8 8 16, அதில் பாதி 8. நேராக ஒரு மார்க் போட்டுக்கிறோம் 1.5 இன்ச்சு தையலுக்கு. இப்போ இதில் ஆமோட அளவு பார்த்தீங்கன்னா 18. 18ல் 9 இன்ச்சு வச்சோன்னா நமக்கு அதில் பாதி 9. 8.75 ஒரு மார்க் போடுறோம். ஃபஸ்ட்டு 8.75 ஒரு மார்க்கும் 9.25 ஒரு மார்க்கும் ஒன்று போடுறோம். 8.75 வச்சு ஒரு மார்க்கும். இப்படி கூட நீங்கள் வைக்கணும் கூட வச்சுக்கலாம். இப்போ இப்படி இருந்து கூட பாருங்க, 8.75 ஒரு மார்க்கும் 9.25 ஒரு மார்க்கும். 9.25 இந்த டேப்போட வடிவத்தில் கரெக்டாக போய் வச்சிடணும். ஓகேவா? 9.25 ஒரு மார்க்கு. இப்போ இதை தான் நம்ம அப்படியே ஷேப்பாக திருப்ப போகிறோம். இதை வந்து 3ஆக பிரிக்கிறோம். இந்த பாகத்தை 3ஆக பிரிக்கிறோம். 8 இன்ச்சை 3ஆக பிரித்தோம் அப்படின்னா இப்போ வந்து 7.5 இன்ச்சு அப்படின்னா 2.5, 5, 7. இப்போ 2 ஒரு பாயிண்ட் கூட வச்சுக்கலாம். ஓகேவா? 2 ஒரு பாயிண்ட், 2 ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். 2 ஒரு பாயிண்ட்டு. இந்த சைடு கொஞ்சம் ஒரு பாயிண்ட் கூட இருந்தால் பரவாயில்லை. 2 ஒரு பாயிண்ட்டு,
இப்போ இங்கே 2 பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? ரைட். இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக மார்க் போட்டுக்கலாம். 3ஆக பிரிச்சுட்டோம். ரைட், 3ஆக பிரிச்சாச்சு. இப்போ இந்த வளைவு எடுக்கிறோம். இந்த வளைவு எடுக்க முன்னாடி நம்ம இந்த பாகத்தை 2ஆக பிரிக்கிறோம். பாருங்கள், அதில் வந்து 2.25 இருக்கு இல்லையா? இப்போ 2 இருந்தால் 1.25 ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். 1.25 ஒரு பாயிண்ட்டு. இது சென்டர். ஓகேவா? சென்டரை நம்ம பிரிச்சிட்டோம். இந்த பாகத்தை நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். இந்த பாகத்தை 4ஆக பிரிக்கிறோம். இந்த பாகத்தை 4ஆக பிரிக்கிறோம். இதில் ஒரு சென்டர் ஒரு மார்க்கும், இதில் சென்டர் ஒரு மார்க்கும், இங்கே ஒரு சென்டர் மார்க் போட்டால் 4ஆக பிரிஞ்சிடும். ஓகேவா? இது அளக்க கூட வேண்டியதில்லை, 4ஆக பிரிச்சிட்டோம். இப்போ இதில் எவ்வளோ வித்தியாசம் அடிங்கைக்கும் ஆம்கோலுக்கும் வித்தியாசம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.5 இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச்சு இந்த வித்தியாசம் வந்தால் இங்கேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு மார்க்லேருந்து 2.5 இன்ச்சு ஆரம்பித்தா இங்கேருந்து ஆரம்பிப்போம். 3, 3.5, 4, 4 இப்படி ஆரம்பிப்போம். இப்போ இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எடுத்த அளவு 2.5 இன்ச்சு வித்தியாசம். நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கூடுதலாக வச்சு வைக்கிறோம். அப்போ 2 இன்ச்சு தான் வித்தியாசம் வருது. அப்போ 1, 1.5னா இங்கே, 2, 2னா இங்கே. அப்போ இந்த மார்க் 2வது மார்க் வந்து போட்டுடலாம். 2வது மார்க் வந்து வளைய ஆரம்பிச்சிடணும். ஓகேவா? இந்த வளைவு வந்து 2வது மார்க் வந்து எடுத்துருவோம். இங்கேருந்து அப்படியே திரும்ப ஆரம்பிச்சிடணும். ஆனால் இந்த கீழ் மார்க் நோக்கி தான் வரணும். இந்த கீழ் மார்க்கை நோக்கி வரணும். 2வது மார்க்லேருந்து வளைய ஆரம்பித்து கீழ் மார்க்கை நோக்கி வர மாதிரி வைங்க. ஓகே, இதுக்கு நேராக தான் வருது. ரைட்டா? இது வந்து 2வது மார்க்கோடு நிப்பாட்டிடுவோம். இதோட இங்கேருந்து ஆரம்பித்து இந்த மார்க்கோடு நிறுத்திடுவோம். இப்போ இது அடுத்தது அப்படியே இப்படி திருப்பி போடுறோம். ஏன்னா இவங்களுக்கு வந்து தசை பிடிப்பு, கைக்கு வந்து தசை உள்ளவங்க கை. இது நல்ல கனமான கை. பார்க்கும்போது தெரியுது. கை உயரம் 10 இன்ச்சு. இந்த இடத்துல 14 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா? 10 இன்ச்சு எல்போ ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு 10.5, 11 அப்படி தான் வரும். இவங்களுக்கு 14 வருது. அப்போ கை கனமாக இருக்குது. அடுத்தது அடிங்கை. ஆம்கோல் அளவு 18, அடிங்கை சுற்றளவு 16, 15 நம்ம எடுத்த அளவு 6, 16, 2 இன்ச்சு தான் வித்தியாசம். அப்போ கனமாக இருக்கிற கையின்னு அர்த்தம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான அளவு வைக்கிறோம். நம்ம வந்து எதையும் மாற்றி வைக்கல. ஓகேவா? இது அப்படியே திருப்பி வச்சுட்டோம். நம்ம இஷ்டத்துக்கு 2 இன்ச்சு வைப்போம், 2.5 வைப்போம், வைக்கவே மாட்டோம். இப்போ இந்த கேப் கைட் எவ்வளவு அப்படிங்கிறத செக் பண்ணுவோமா? இங்கே பாருங்க, இந்த கேப் கைட் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இது நம்ம கரெக்டாக வச்சுருக்கோமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். எப்படின்னா இங்கே பாருங்க, இந்த ஹைட்டும் 6 இருக்குது, இந்த ஹைட்டும் வச்சு பார்த்தோம் 6 கரெக்டாக இருந்தால் தான் கேப் கைட் நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு அர்த்தம். இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு மார்க் போட்டு எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த கேப் கைட் பாருங்க 3.25 இன்ச்சு வந்துருக்கு. ஓகேவா? 3.25 இன்ச்சு. இவங்களுக்கு இப்போ சில பேருக்கு 4, சில பேருக்கு 4.5, சில பேருக்கு 5 அப்படிலாம் வருது இல்லை? கை பெரிய கையாக இருக்கும்போது ரொம்ப ஜாஸ்தியாக வந்தது இருந்ததெல்லாம் இருக்குல்ல. ஏன்னா அடங்கி சுற்றல் கம்மியாக இருந்தால். இப்போ இவங்களோட அளவுக்கு வந்து 3.25 தான் வந்துருக்கு. இந்த பாடிக்கு இந்த அளவுக்கு இவங்க உடல் அமைப்புக்காக. ஓகேவா? அவ்வளோதான். இதை எப்படியே இதையும் லிங்க் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கேல், இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுங்க லைட்டாக ஒரு இதுக்காக. இவங்களுக்கு தசைகள் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப வந்து ஷேப் கொடுக்கக்கூடாது. லைட்டான ஷேப், பெரிய கையினால லைட்டான ஷேப் கொடுக்குறோம். ஆனால் முழங்கையோட அளவுக்கு அந்த மாதிரி தான் நம்ம வைக்கிறோம். முழங்கை வெளியே தான் வந்திருக்கு, அதனால் அப்படியே வச்சு நம்ம மார்க் போட்டுக்கிட்டோம். ஓகே, அவ்வளோதான். அப்படியே வெட்டி வச்சிடலாம். இப்போ நம்ம இவங்களுக்கு வந்து 3 இன்ச்சோ ஒரு 4 இன்ச்சோ கேப் கைட் வச்சுட்டு, சில பேருக்கு நம்ம வந்து இன்னும் கூடுதலாக கம்மியான கேப் கைட் வச்சு அப்படிலாம் இல்லை. அவங்களுடைய கை அளவு என்ன வித்தியாசம் வருது, என்ன காட்டுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேப் கைட்டு தானாக அதுவே வரும். நம்ம வர வைக்கிறத விட தானாக வரும். இதெல்லாம் நம்ம வந்து இப்போ நிறைய விஷயத்தை மேம்படுத்தின விஷயங்கள் இதெல்லாம். ஓகேவா? நம்ம மேம்படுத்தி கொண்ட விஷயங்கள். அதுலேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நிறைய கற்றுட்டு வந்துருக்கோம். இது சமநிலையில் தான் இருக்கணும். இந்த இடத்துல சமநிலை தான் இருக்கணும். இவங்களுக்கு எவ்வளோ சமநிலை, எந்த அளவுக்கு சமநிலை இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தோம். ஓகேவா? அது தானவே காமிக்கும். நம்ம எல்லாருக்கும் நம்ம வந்து இங்கே வந்து 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அப்படி இருந்து தொலைக்கூடாது. அப்போ கனமாக இருக்கிறவங்களுக்கு இங்கே அகலமான சமநிலை அதிகமாக இருக்கும், ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு சமநிலை கம்மியாக இருக்கும். அப்போ தான் அந்த கட்டிங் அவங்களோட ஃபிட்டிங் வந்து சூப்பராக இருக்கும். அந்தந்த உடல் வாக்கு தகுந்த மாதிரி அந்த கட்டிங்கோட அமைப்பு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். கவர்த்துட்டு எப்பவும் போல நம்ம ஈஸியாக எடுக்கிறது தான். இப்போ நம்ம எங்கே வளைவு ஆரம்பித்தோம் அந்த வளைவு ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து கணக்கு வச்சுக்கோங்க. இந்த சமநிலை நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த சமநிலையில் இருந்தே வச்சுக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம கை வைக்க மாட்டோம். இதுக்கப்புறம் தான் இந்த வளைவு ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இதிலேருந்தே நம்ம வச்சுக்கலாம். இங்கே என்ன அளவு இருக்குது, இதுக்கப்புறம் நம்ம இந்த சமநிலை இருக்குது பாருங்கள், இதில் இருக்கிற அளவு 1.5 இன்ச்சு இருக்குது, அதில் பாதி 3/4 இன்ச்சு.
ஓகேவா. இந்த ரெண்டுத்துக்கும் சென்டர் எவ்வளவு? 6.25. இவங்களுக்கு எவ்வளோ குடைய வேண்டிய தேவை கம்மியாக இருக்குது பாருங்கள், அதுவே காமிக்குது பாருங்கள். 6.25 6.25 7னா 3.5 6.25னா இப்போ 3.5னா 6.5 ஓகேவா. 6.25 அப்போது 3.5 ஒரு பாயிண்ட்டு, இதுதான் அந்த அளவு. இதில் தான் வந்து நமக்கு ப்ளஸ் மார்க் நம்ம போடுற பாருங்க, இதை ஸ்கேல் மாதிரி இவ்வளோ தான். இங்கே இவ்வளோ தான் குடைய வேண்டிய தேவை இருக்குது. எவ்வளோ தெரியுமா குடைய வேண்டிய தேவை இருக்குது இவங்களுக்கு? 2 பாயிண்ட் தான், 1/4 இன்ச்சு தான் இவங்களுக்கு குடைய வேண்டிய தேவை காமிக்குது. இதை விட அதிகமாக நம்ம குறைஞ்சிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு செட் ஆகாது, ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஓகேவா. அப்போ ஒருத்தவங்க பாடிக்கு தகுந்த மாதிரி நம்ம குடையிறதுலேருந்து எல்லாமே அதுவே காமிச்சிடும். ஓகே, அப்படியே மார்க் போட்டு இதை நம்ம வெட்டி மார்க் தான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், வெட்டக்கூடாது. இதை நம்ம இந்த தட்டு ஒரு தட்டு தான் எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் இந்த இவ்வளோ தான் நமக்கு கவர் தட்டு. ரைட், ஓகே. கையோட அளவு எவ்வளவு? 16 இன்ச்சு. இதில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இப்போ எடுத்தோமா தைச்சமான்னு வந்துடும். இதில் வந்து குத்து போட்டு வச்சுக்கணும். நம்ம இந்த என்ன ஷேப் போட்டோன்றதை இங்கே ஒரு குத்து, இதில் ஒரு சென்டர் பாயிண்ட்டுக்கு ஒரு குத்து, இது அப்படியே நம்ம இந்த ஷேப் எடுத்ததுக்காக, இந்த வளைவுக்காக அப்படியே வரிசையாக குத்து போட்டோம்னா தையல் எப்படியா அப்படியே இது வழியாக கொண்டு வந்துடுவாங்க. ஓகே, நன்றி.